வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். நம்ம வந்து இப்போ டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் படிக்கிறதுக்கான நம்மளுடைய ஃபண்டமெண்டல் மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல நமக்கு வந்து என்ன பண்ண மாட்டோம்னாக்க நம்ம வந்து லினியர் அல்ஜிப்ரா படிச்சுட்டு இருக்கோம். சரியா? 5 days கிளாஸ் முடிஞ்சுட்டு நம்ம ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் வந்து நம்மளுடைய வெக்டார்னா என்ன, லினியர் அல்ஜிப்ரானா என்னென்ன இருக்குது, அப்புறம் ஸ்கேலார்னா என்ன, வெக்டார், மேட்ரிசஸ், டென்சர்ஃபுல்னா என்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அது வந்து நம்ம வந்து வெக்டார் வந்து நம்ம வந்து ஒரு ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனா எப்படி வந்து ஏரோ போட்டு காமிக்க முடியும். நம்ம வந்து மேட் பிளாட் லைப்ரரியில் உள்ள பிஎல்டி டாட் ஏரோ, பிஎல் டாட் கியூவர்னு மெத்தட்ஸ் மூலமா என்ன சொன்னாக்க நம்ம வந்து ஏரோ போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வெக்டாரோடைய ஸ்கேலருடைய மேக்னிடியூட் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்கேலர் வந்து மெல்ல மூவ் பண்ணி என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து வெக்டார் போனோம். வெக்டார் முக்கியமான பார்ட்னு பார்த்தோம். ஜென்ரலா வெக்டார் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா செட் இருக்கு. நார்மலா டேட்டா செட்டு, மற்றவங்க டேட்டா செட்டு நம்ம மாதிரி இந்த டொமைன்ல உள்ளவங்களுக்கு வந்து அந்த டேட்டா செட் கிடையாது. அது வந்து என்ன பண்ணா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ், அது வந்து ஒரு வெக்டார்னு பார்த்தோம். ஒவ்வொரு ரோவும் வந்து வெக்டார்னு பார்த்தோம். ஒரு காலம் வெக்டார்னு பார்த்தோம். ஒரு ரோ வெக்டார், காலம் வெக்டார் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து முக்கியமான பார்ட்டுக்கு தான் நம்ம வந்து அது முக்கியமான பார்ட்னா உங்களுக்கு வந்து வெக்டர் ஸ்பேசஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம உங்களுக்கு அந்த வெக்டர் ஸ்பேசஸ் பார்த்துட்டு இருந்தோம், நேற்றுக்கு பார்த்தோம். அப்புறம் வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு முக்கியமான 5 ஐட்டம் இருக்கும் பார்த்தோம். ஸோ அது வந்து வெக்டார் ஸ்பேஸ் வந்து குரூப் ஆஃப் வெக்டார்ஸ், கலெக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ், செட் ஆஃப் வெக்டார்ஸ், எலிமெண்ட் ஆஃப் வெக்டார்ஸ், மாதிரி என்னவா சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் வெக்டார்ஸ் சொல்லுவாங்க, கலெக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ், செட் ஆஃப் வெக்டார்ஸ், எலிமெண்ட் ஆஃப் வெக்டார்ஸ் சொல்லுவாங்க. அதான் வெக்டர் ஸ்பேஸ்ன்றது உங்களுக்கு. அப்புறம் அது 5 முக்கியமான ஐட்டம் பார்த்தோம். ஒரு கார்ட்டீசியன் பிளான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம கார்ட்டீசியன் பிளான்னா உங்களுக்கு கற்பனையா ஏற்ற சொல்லிருக்கோம். நீங்க வந்து உங்க ரூம்ல நிற்கிறீங்க, ஒரு டேபிள் மேல வந்து ஒரு A4 வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, வெக்டார் வரைஞ்சிட்டே இருக்கீங்க, இன்ஃபினிட் வரைஞ்சிட்டு போயிட்டு இருப்பீங்க. எல்லாமே உங்க வெக்டார் தான் பார்த்தோம். அப்புறம் வந்து பை டிஃபால்ட் என்னாக்கும் சிறு வெக்டார் இருக்கும். அந்த சிறு வெக்டார் என்ன இருக்கும்னாக்க உங்களுடைய வெக்டார் பிளான், உங்களுடைய வெக்டர் ஸ்பேஸ் வந்து எத்தனை டைமென்ஷன் இருக்கோ அது வந்து அத்தனை டைமென்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். உங்களுடைய உங்கள்கிட்ட வந்து இப்போ 10 டைமென்ஷன் காலம் இருந்துச்சுனாக்கா 10 டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸை உண்டாக்கும். அப்போ 10 டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 டைமென்ஷனான ஒரு சிறு வெக்டார் இருக்கும். 2 டைமென்ஷனாக 0,0ன்னு டப்புல போட்டிருப்பாங்க. 3 டைமென்ஷனாக அதே டப்புல 0,0,0 போட்டிருப்பாங்க. 10 டைமென்ஷனாக 10 வாட்டி 0 போட்டிருப்பாங்க. அது பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பியூர் வெக்டார் இருக்கும். ஒரு கார்ட்டீசியன் பிளான் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோ வெக்டார் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ஒரிஜினல் வெக்டார். ஒரிஜினல் வெக்டார்னாக்க உங்களுக்கு வந்து உங்க டேட்டா செட்ல வந்து எத்தனை வெக்டார் இருக்குதோ அத்தனை வெக்டார் இருக்கும். சப்போஸ் டேட்டா செட் உங்களுக்கு 1000 ரோ இருந்துச்சுனாக்க 1000 வெக்டார் வந்து அதான் உங்களுக்கு வந்து பிரின்சிபல் வெக்டார்பாங்க, இல்லை பிரைமரி வெக்டார்னு சொல்லுவாங்க இனிஷியலா. ஸோ அந்த 3 இருக்கும். அப்புறம் இது தவிர்த்து என்ன இருக்குன்னாக்க உங்களுக்கு வந்து அந்த வெக்டார் நம்ம என்ன செய்ய போறோம்னாக்க அந்த வெக்டார் வச்சு வெக்டர் ஸ்பேஸ்ல உள்ள வெக்டார் வச்சு முக்கியமான வார்த்தை ஒன்று எல்சி, லினியர் காம்பினேஷன் பண்ண போறோம் சொன்னவங்களுக்கு. அப்புறம் லினியர் காம்பினேஷன்ல வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். ஒன்று உங்களுக்கு வந்து 2 ரோ இல்லை 3 ரோ, 2 ரோவை நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஆட் மீன்ஸ் சம் பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. 2 ரோவை நீங்க அது 2 ரோனாக்கு என்னத்தான் 2 வெக்டார் ஆட் பண்றீங்க. 2 வெக்டார் ஆட் பண்ணும்போது என்னன்னாக்க வந்து புதுசா வெக்டார் கிடைக்கும். ஸோ அது ஒரு வெக்டார், புது வெக்டார் கிடைக்குது. அப்புறம் என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து ஒரு வெக்டார் என்ன செய்யணும்னாக்க வந்து ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொன்னவங்களுக்கு. அந்த ஸ்கேலர் எப்படின்னாக்க ரியல் நம்பர் ஃபேமிலியா இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலியா இருக்கலாம். ரியல் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து அது வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கலாம், ஹோல் நம்பரா இருக்கலாம், இன்டிஜர் நெகட்டிவ் பாசிட்டிவா இருக்கலாம், அப்புறம் ரேஷனலா இருக்கலாம், இரேஷனலா இருக்கலாம். இது 5 ஃபேமிலி இருக்குது. ஸோ ஒரு என்ன பண்றோம், ஒரு ஸ்கேலர் நம்பரால, அது ஸ்கேலர்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு சாதாரண நம்பர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு வெக்டார் இருக்கு இல்லையா, ஒரு வெக்டார் நம்பர் போறீங்க, ஒரு ஸ்கேலர் மல்டிப்ளை பண்ணும்போது இன்னும் புதுசு வெக்டார் கிடைக்கும். ஸோ வெக்டர் ஸ்பேஸ்ல உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் மொத்தம் இருக்கு. புதுசாக வெக்டர் கிரியேட் பண்ணோம்னாக்க நீங்க 2 வெக்டர் ஆட் பண்ண முடியும். 2 வெக்டர் ஆட் பண்ண முடியும். அப்புறம் ஒரு வெக்டர் என்ன செய்யும், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கேலார் வேல்யூவாலையும் உங்களை மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து இன்னொரு புது வெக்டர் கிடைக்கும். இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இதுதான் லினியர் காம்பினேஷன் பேர் உங்களுக்கு. ஸோ இந்த லினியர் காம்பினேஷன் பண்ணி என்ன செய்யும், நம்ம வந்து உங்க வெக்டர் ஸ்பேஸ் இருக்கு, நம்ம ஃபில் பண்ணுவோம். நம்ம எப்படி எத்தனை வாட்டி ஃபில் பண்ணோம்னாக்க என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு வெக்டர் இருக்கும். அதோட கேட்டாங்க இல்லையா, ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எத்தனை வெக்டர்ஸ் இருக்கும், என் நம்பர் ஆஃப் இன்ஃபினிட்டி தான் உங்களுக்கு. சரிண்ணா, அது பார்க்கலாம். அப்புறம் வந்து இது பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து அப்புறம் சப்ஸ்பேஸ் பார்த்துட்டு நம்ம வெக்டர் ஸ்பேஸ் பார்த்தோம். அப்புறம் சப்ஸ்பேஸ் பார்த்துட்டு நம்ம இப்போ அது நம்ம பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது. வெக்டார் ஸ்பேஸ் தான் டேட்டா செட், ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன பார்த்தோம்னாக்க எனக்கு இந்த 2 காலம் இருக்குது, 2 காலம் 3 காலம் எதுவும் இருக்குது. நான் 3 காலையும் வந்து 3 வெக்டார் வச்சுக்கலாம். 3 வெக்டாரை ஆட் பண்ணிட்டு புதுசாக ஒரு காலம் உண்டாக்குறேன். அந்த புதுசாக உண்டாக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கலாம் உங்களுக்கு வந்து இதுலேயே இருக்கலாம். இது ஒரு புதுசு வந்துருங்க, நியூ காலமும் போட்டு அதை பண்ணி பார்க்குறேன். இந்த நியூ காலம் இருக்கு இல்லையா, இந்த நியூ காலம் எப்படின்னா உங்களுக்கு வந்து என்னுடைய வெக்டார் ஸ்பேஸில் உள்ள 3 காலத்தினுடைய அடிஷன், அதை சம் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த டேட்டா செட்ல இருக்கலாம்.
ஓகேவா? அதாவது டேட்டா செட் இருக்கிறோம்னாக்கா அதே வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இல்லாம என்ன செய்ய முடியும், என்னால போயிட்டான புதுசா நான் போயிட்டு என்ன செய்ய முடியும், ஒரு இன்னொரு 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 எக்ஸல் ஷீட் உண்டாக்கி அதை காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்க முடியும். அதாவது இன்னொரு வெக்டர் ஸ்பேஸ் உண்டாக்கி வைக்க முடியும். பிரைமரி வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன்னாக்க வந்து ஒரு 4-5 காலத்தை எடுத்துக்கிட்டு அதை சம் பண்ணிட்டு இன்னொரு சப்ஸ்பேஸை வைக்க போறோம் உங்களுக்கு. சரிதானே? சப்ஸ்பேஸை வைக்கலாம். அது மாதிரி நீங்க எத்தனை சப்ஸ்பேஸ் உண்டாக்கலாம்னாக்க உங்களுக்கு பிரைமரி வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து நீங்க எத்தனை நம்பர் வேணாலும் நீங்க சப்ஸ்பேஸ் உண்டாக்கலாம். இதுதான் பார்த்தோம் நம்ம உங்களுக்கு. இதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்னாக்க ஆக்சியம்ஸ்னு முக்கியமான பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? ஆக்சியம்ஸ்னு பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னா உங்களுக்கு வந்து ஆக்சியம்ஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல உள்ள வெக்டார் இருக்கு இல்லையா, அது வந்து வெக்டார் வந்து 10 ஆக்சியம்ஸ் வந்து என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அதை 10 ரூல்ஸ் அடெஹர் பண்ணணும், அது வந்து ஃபாலோ பண்ணணும், ஒபே பண்ணணும். அப்பதான் வந்து அந்த 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 வெக்டர் ஸ்பேஸ்ல உள்ள வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து அந்த வெக்டார் இருக்கிறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் பார்க்கணும். ஓகேவா? ஸோ வெக்டர் ஸ்பேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம், குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இல்லைன்னா குரூப் ஆஃப் வெக்டார்ஸ், இல்லை செட் ஆஃப் வெக்டார்ஸ், இல்லை செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், எப்படி வேணாலும் மாறி மாறி சொல்லலாம். ஒவ்வொரு புக்கு வேற மாதிரி போட்டுருவோம், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். எண்ட் ஆஃப் த டே இப்போ என்ன உங்களுக்கு வந்து வெக்டர் ஸ்பேஸ் உங்களுக்கு குரூப் ஆஃப் வெக்டார்ஸ், கலெக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ், கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நான் எதுக்கு மாறி மாறி எல்லா வேர்ட்ஸ் சொல்றேன்னாக்க நீங்க எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு காதில் பண்ணணும் அப்படிங்கிற வாசி தான். இது பார்த்துட்டு இருக்கோம். 10 வகையான ஆக்சிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒன்று முக்கியமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்ப. அப்புறம் வந்து அதில் வந்து க்ளோசர் அண்ட் அடிஷன் பார்த்தோம், க்ளோசர் அண்ட் ஸ்கேலர் மல்டிபிளிகேஷன் பார்த்துட்டு இருந்தோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷன் பார்த்துட்டு இருந்தோம். அது மாதிரி நம்ம நேரத்துக்கு வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து 7 வரைக்கும் பார்த்தோம். மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டி வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். சரியா? அதை நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தாண்டி என்ன பண்ண போறாங்க நம்ம வந்து இப்ப அன்னைக்கு வந்து நம்ம அடுத்து போக போறோம். சரியா? ஸோ நீ மற்றதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம நேற்றுக்கு வந்து ஸோ மல்டிபிளிகேஷன் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருவோம். ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணா சொல்லுங்க. ஏதாச்சும் நேற்று கிளாஸ் எடுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் புரியலை, டெஃபினேஷன் புரியலைன்னா சொல்லுங்க. அதாவது ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குறேன்னாக்க ப்ளஸ் இந்த பாயிண்ட் நான் படிச்சு பார்த்தேன், வீட்டில் போயிட்டு கோடு போட்டு பார்த்தேன், புரியல சார் எனக்கு அப்படின்னு சொல்லி இது இல்லை உங்களுக்கு கோர்ஸ் எனக்கு இந்த டவுட்டாக இருக்குன்னு சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல அவங்க வச்சுங்க, நம்ம கூட எந்த பக்கமும் கிடையாது, நம்ம கூட டவுட்லாம் பேசிக்கலாம். சரிதானே? டவுட்லாம் கேட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ எந்த ஃபீல் ஃப்ரீ. என்னடா சீனியர்ஸ்லாம் இருக்காங்களே அப்படி ஜூனியர்ஸ் வந்து பயப்படாதீங்க, திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கிளாஸ் எல்லாமே புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான். அடிப்படையிலேருந்து வந்து நம்ம அடிப்படை ஐடி படிக்காம நான் ஐடி வருவோம், அவங்களுக்கு தான் மெயினாகவே இது கிளாஸ் உங்களுக்கு. அதுக்காக வேண்டி எந்த பிரச்சனை கிடையாது. சீனியர்ஸ் தப்பா எடுத்துப்பாங்களே, சில்லி டவுட்டா இருக்கு அப்படின்னு ஒருபோதும் நினைச்சுக்க வேண்டாம். சரியா? எந்த டவுட்டாலுமே நீங்க தாராளமாக வந்து நீங்க வந்து போடுங்க. ரைட், இதை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம ரெக்கார்ட் என்ன பண்ணுவோம், அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து இன்டர்நெட்ல வந்து நம்ம யூடியூப்ல வந்து எடிட் பண்ணா போட்டுருவோம். ஜஸ்ட் உங்க லிஸ்ட் டைம் மாதிரி எப்படி சொல்லுவோம் உங்கள்கிட்ட. ரைட், நம்ம பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு. சரியா? ஸோ நம்ம வந்து இப்போ மல்டிபிளிகேஷன் அசோசியேட்டிவ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன இருக்குனாக்க உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் அசோசியேட் வந்து ஒரு வெக்டார் இருக்கும், 2 ஸ்கேலார் இருக்கும். நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னாக்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆக்சிம்ஸை ப்ரூவ் பண்ணுறவாச்சு என்ன பண்ணணும், நம்ம 3 வெக்டார் எடுத்துக்கிட்டோம். யூவி டபிள்யூன்னு 3 வெக்டார் எடுத்துக்கிட்டோம். சிடி அப்படின்னு 2 ஸ்கேலார் எடுத்துக்கிட்டோம். சிடி வந்து 2 3 இருக்கலாம், 5 6 இருக்கலாம், 2 ஸ்கேலார் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு அப்புறம் ஸோ அந்த மல்டிபிளிகேஷன் அசோசியேட்டிவ் என்ன பண்ணுறது பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு வெக்டார் என்ன பண்ணுறோம், 2 ஸ்கேலரோட பண்ணுறோம். 2 ஸ்கேலரோட பண்ணுறோம். சரியா? பண்ணும்போது என்ன பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இதான் விஷயம் உங்களுக்கு அப்புறம். ஓகே, ரைட். அசோசியேட்டிவிட்டி ஆஃப் ஸ்கேலர் மல்டிபிளிகேஷன் எப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அப்புறம் இதெல்லாமே என்ன பண்றோம், இந்த நீங்க ஆக்சிம்ஸ்னு வார்த்தை வந்தாலே பக்கத்துல என்ன வரணும் உங்களுக்கு வந்து வெக்டர் ஸ்பேஸ்னு வரணும். இந்த வெக்டர் ஸ்பேஸ்ல தான் இந்த ஆக்சிம்ஸ் கான்செப்ட் வருது உங்களுக்கு. சரியா? அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல உள்ள ஒவ்வொரு வெக்டாரும் இந்த 10 ஆக்சிம்ஸையும் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு வந்து அது ரூலை வந்து ஒபே பண்ணணும். அதான் பார்த்தோம் உங்களுக்கு. ஸோ 2 ஸ்கேலார் இருக்குது, ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு அப்புறம் நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க அந்த மல்டிபிளிகேஷன் வந்து நீங்க எந்த ஆர்டர்ல பண்ணாலும் இது என்னது ரிசல்ட் சேம் ரிசல்ட்டா தான் இருக்கும், ஒரு குழப்பம் கிடையாது. அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம். ஆக்சிம்ஸ்னா நேற்று சொல்லிருக்கேன், ஆக்சிம்ஸ்னாக்க ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ஏற்கனவே அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட், அது நம்ம தெரியும் ட்ரூன்ட்டு. அதை என்ன பண்றோம்னா நம்ம ப்ரூவ் பண்றோம். அது வந்து நம்ம எக்ஸாம் வந்து ப்ரூவ் பண்றோம், ஆக்சிம் சொல்றோம் உங்களுக்கு அப்புறம். ஸோ என்ன பண்றவங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் இன் விச் பர்ஃபார்ம் த ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் டஸ் நாட் அஃபெக்ட் த ரிசல்ட். ஓகேவா? அதான் பண்ண போறோம் உங்களுக்கு. ஸோ இங்க பாருங்க, நெட்டா உங்களுக்கு வந்து சிடின்னு எனக்கு என்ன இருக்குன்னா 2 ஸ்கேலார் இருக்குது, அப்புறம் பின்னு வெக்டார் இருக்கு. முதல்ல என்ன பண்றாங்க வந்து நம்ம என்ன பண்றோம், முதல்ல சிஇடியும் 2 ஸ்கேலார் இருக்கு, 2,3 இருக்குது. 2 × 3 6, 6ஆல வெக்டார் வந்து மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா, அந்த ரிசல்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னாக்க நம்ம என்ன பண்றோம்னாக்க இப்போ முதல்ல என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து இப்ப இந்த வெக்டார் வி இருக்கு இல்லையா, ஸ்கேலார் டிஐயும் ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு
வந்த ரிசல்ட்டோட என்ன பண்றா இன்னொரு ஸ்கேலை மல்டிப்ளை பண்றேன். பண்ணாலும் இந்த ரிசல்ட் சேமா தான் இருக்கும். நீங்க எந்த ஆர்டர்ல பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் சேமா இருக்கும். இதான் நம்ம ப்ரூவ் பண்றோம். சரியா? இதுதான் ப்ரூவ் பண்ண போறோம் உங்களுக்கு. இது விஷயம் அப்புறம் இதுக்கு நம்ம வந்து ஒரு எப்போ மாதிரி வந்து ஒரு கோடு போட்டு பார்த்துருவோம். அப்பதான் தெரியும் உங்களுக்கு. இது ஏன் அந்த வெக்டார் கோடு போட்டு பார்க்குறோம்னாக்கா அது விஷுவலா பார்க்க முடியும். அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குனாக்கா வெக்டார் ஒன்று இருக்குது. ஜி வெக்டார்னு வச்சிருக்கோம். தூக்க மாத்திரின்னு வச்சிருக்கோம். நம்ம அகைன் 2 டைமென்ஷன் வெக்டார். இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 டைமென்ஷன் வெக்டார் இருக்குல்ல, எங்க எடுத்திருக்கேன்? வெக்டார் ஸ்பேஸ் எடுத்திருக்கேன். வெக்டார் ஸ்பேஸ் வந்து நிறைய வெக்டார் இருந்துச்சு. ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன இருக்குனாக்கா வெக்டார் ஸ்பேஸ்ல பை டிஃபால்ட்டா ஒரு 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 சிறு வெக்டார் ஒன்று இருக்கும். அதை எங்க வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 ஸ்கேலர் எடுத்துக்கிட்டேன். தூக்க மாத்திரி எடுத்துக்கிட்டேன். நம்ம இஷ்டம் என்ன எடுத்துக்க முடியும் நீங்க. அப்புறம் ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்? முதல்ல என்ன பண்றேன்? ரெண்டு ஸ்கேலர் இருக்குல்ல, சீக்கமா டி. அதாவது இப்போ என்ன பண்றேன்னாக்கா 2 3 ஸ்கேலர் எங்க இருக்குது? இந்த 2,3. இது முதல்ல என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 6ன்னு ஆன்சர் வரும். அந்த 6ஆல இந்த யூ வெக்டர் வந்து என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்றேன். ஓகே தானே? ரிசல்ட் வந்துட்டு எனக்கு அப்புறம் என்ன பண்றோம்னாக்க எனக்கு வந்து என்னுடைய ஒரு சிங்கிள் ஸ்கேலர் இருக்குது. அந்த சிங்கிள் ஸ்கேலரையும் என்னோட யூ வெக்டரை மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இன்னொரு சிவிக் ஸ்கேலர்ல பண்றேன். சேம் ரிசல்ட் வரப்போகுது. நேற்று நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். அதே தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சேமா இருக்குது. இதுதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் இதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்ம போது. ஸோ என்னட்ட பார்த்துங்க. இப்போ இதை போட்டுருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீங்க எப்போதுமே உங்களுக்கு வந்து இப்பயே சொல்லிடுறவங்களுக்கு இந்த ஆரோ பிளாட்டு கியூவர் பிளாட் வந்து மிக மிக முக்கியமான விஷயம். இப்போ இந்த 2 பிளாட் தான் நமக்கு என்ன பண்ண போதுன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வெக்டாரை நீங்க வந்து ஜியோமெட்ரியில விஷுவலா காமிக்கணும்னாக்க நீங்க என்ன பண்ணணும்னாக்க இந்த ஆரோ ஒரு பிளாட் இருக்குது மேட் பிளாட் லைப்ரரியில. அப்புறம் கியூவர் அது போட்ட முடியும் உங்களுக்கு. அப்புறம் அதை வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அந்த கியூவர் பிளாட் இருக்குல்ல, ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரியா? பார்த்துங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஆரோ பிளாட் வந்து 4 பாராமீட்டர் அவசியம் எடுத்துக்கும். பியூர் பிளாட்டுக்கும் 4 வேணும்னு நினைக்கிறேன். அது ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் ஒய் எப்போதுமே உங்களுக்கு தெரியணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நமக்கு தெரியும். பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து வெக்டர் வந்து பை டிஃபால்ட்டா 0 எக்ஸ் ஆக்சிஸ் 0லையும் ஒய் ஆக்சிஸ் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் வந்து எங்க முடிய போகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்குது. ஏன்னா முடியும்னு போயிட்டு அப்படின்னா எனக்கு வந்து 3 யூனிட் 2 யூனிட் வந்து எக்ஸ்ல 3 யூனிட் ஒய்ல 2 யூனிட் வந்து எக்ஸ்ல 3 யூனிட் ஒய்ல எக்ஸ் ஒய்ல ஆரம்பிக்கணும். அதை என்ன பண்ணுறோம்? யூ ஆஃப் 0 யூ ஆஃப் 1 போட்டிருக்கேன். ஸோ 4 கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும்? ஆரோ கொடுத்தாங்க உங்களுக்கு. எக்ஸ் போய் ஆரம்பிக்கிற இடம், இது ஆரம்பிக்கிற இடம், அப்புறம் முடிகிற இடம் 2 பாயிண்ட் இருக்குல்ல, பார்த்துருக்கோம். இது நம்மளுடைய நம்ம என்ன சொன்னோம்? இதான் உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் சொல்லுவோம். இதான் கோஆர்டினேட். ஓகே, 2,3 கோஆர்டினேட் சொல்லுவோம். படிச்சிருக்கோம் நம்ம. இதான் பார்த்தோம் நம்ம உங்களுக்கு. இதுவரை தான் ஆரோவில் உள்ளது உங்களுக்கு, சிம்பிளா உள்ளது உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம அதை வேற மாதிரி போட்டு பார்க்குறோம் நம்ம. சரி, அதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? நம்ம வந்து நம்ம சபியோட எக்ஸல் பார்த்துருவோம். நம்ம இதில் நம்ம லைன் 8 தான் பார்த்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அவங்க என்ன பண்ண போறோம்னாக்க மல்டிபிளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவிட்டி. ஓகேவா? நமக்கு வந்து சிடின்ற 2 வெக்டாரை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் வந்து சிடின்ற 2 ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் வெக்டாரை பண்ற ரிசல்ட்டும், அப்புறம் வந்து ஒரு வெக்டாரையும் ஒரு ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வந்த ரிசல்ட்டோட இன்னொரு ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ற ரிசல்ட் சேமா தான் இருக்குன்னு போட்டிருக்கோம். அது எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துருக்கு நம்ம. இந்த போட்டிருக்கு நம்ம. ஸோ நமக்கு வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு அப்புறம் ஒரு வெக்டார் இருக்குது. எனக்கு வந்து ஒரு லோன் டேக்கன் அப்படின்னு வெக்டார் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்றோம்னாக்க போயிட்டு எனக்கு 2 ஸ்கேலர் இருக்கு எனக்கு அப்புறம். ஓகேவா? 2 ஸ்கேலர் வெளியே இருக்குது. என்ன ஸ்கேலர் வெளியே இருக்கு எனக்கு அப்புறம்? இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 2 இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கோம். இது வந்து 0.8. இது வந்து சபி இதுக்குள்ள என்ன இன்ட்ரெஸ்ட்? இது ஆட் இன்ட்ரெஸ்ட் சபி 2 டைம்ஸ் ஆட் இன்ட்ரெஸ்டா? 2 டைம்ஸ் ஆட் இன்ட்ரெஸ்ட். ஒரு ஸ்கேலர் வந்து 0.8, இன்னொரு ஸ்கேலர் வந்து 2 வருது. இப்ப ஓகே, 2 வச்சிருக்கோம். இது என்ன எந்த கலர் வச்சிருக்கீங்க? அது 2 டைம்ஸ் போட்டுருக்கீங்களா அது இன்ட்ரெஸ்ட்? ஆமாங்க சார். அது டபுள் டைம், அது 2 ஸ்கேலர் கொண்டு வரணும் அப்படிங்கறக்க பண்ணணும். 2 ஸ்கேலருக்கு வச்சிருக்கீங்க. நீங்க வந்து நீங்க என்ன வச்சுக்க முடியும்? 6 எக்ஸாம் போட்டிருக்காருங்க. 0.08 போட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே நீங்க வந்து இந்த டேட்டா செட் கொடுக்கும்போது பாயிண்ட போட்டு கற்றுங்க. கரெக்டாக 5 6 7 8 இண்டிஜரா போடாதீங்க. ரியல் டைத்துல நீங்க டேட்டா செட் பார்க்கும்போது இது வந்து அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. டெசிமலா இருக்கும் எப்பவுமே. ஸோ இது ஒரு ஸ்கேலர், இது ஒரு ஸ்கேலர் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்றாங்க? 2 ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறமா வெக்டர் பண்றாரு. ஓகே தானே? அது ஒரு பார்ட். 2 ஸ்கேலரையும் பண்றாரு. சிடி 2 ஸ்கேலர் 2 இன்ட்ரெஸ்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் வந்து வெக்டர் லோன் டேக்கன் வெக்டர் பண்றாங்க. சரியா? இப்போ இது வந்து 0.8 0.08 இருக்கு. இங்க வந்து 2 இருக்குது. இந்த 2% இன்ட்ரெஸ்டையும் இந்த 0.08 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்னா எனக்கு வந்து 1.6 வரும். ஓகேவா? 1.6% வரும் உங்களுக்கு. 10,000 1.6 எவ்வளவு உங்களுக்கு? 1,600 ஆச்சு உங்களுக்கு. சரியா? பண்ணியாச்சு. இதான் பண்றோம். 2 ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற அப்புறம் வந்து என்ன பண்றோம்? ஸ்கேலர்ல பண்றேன். நம்ம இந்த 0.08 2 மல்டிப்ளை பண்ணா 1.6 வரும். இப்ப நமக்கு 10,000 ரூபாய்க்கு 1.6 இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு உங்களுக்கு வந்து 1,600 ரூபாய். சரிண்ணா? அப்படி பண்றோம். ஒரு கிடைச்சிட்டு எனக்கு அப்புறம்
இன்னொன்று என்ன பண்றோம்னா நம்ம வந்து அப்புறம் ஒரு இந்த இது மட்டும் இந்த வெக்டாருடைய இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இந்த இன்ட்ரெஸ்டையும் அப்புறம் வந்து இந்த இன்ட்ரெஸ்டையும் அப்புறம் இந்த லோன் டேக்கன் இருக்குல்ல, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றோம்னாக்க இந்த 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 0.8 இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்றோம். தட் மீன்ஸ் ரிசல்ட் சேமா வரும். இதான் ப்ரூவ் பண்ணிட்டு வரணும்னு கிடையாது. ஓகேவா? ரிசல்ட் வந்து உங்களுக்கு சேமா வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இது மாதிரிலாம் வந்து வந்துச்சுனாக்கா நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதான் நம்ம வந்து கத்துக்கிறோம். நம்ம இப்போ இது மாதிரியும் பண்ண முடியும். நம்ம ரியல் டைத்துல ரெண்டு வெக்டாரை வந்து ரெண்டு ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணிட்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைனாக்க வந்து தனித்தனியாக பண்ண முடியும். எந்த ஆர்டர்ல பண்ணாலும் எனக்கு வந்து மல்டிபிளிகேஷன் அசோசியேட்டட் ரூல் வந்து இது வந்து ஓகே பண்ணுது, அக்செப்ட் பண்ணுது. இதை நான் பார்க்குறோம். நம்ம ஸோ நம்ம என்ன பண்றோம், கோடை போட்டு பார்க்க போறோம். இந்த போட்டு பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து 2 வெக்டர் எடுத்துக்கிட்டேன். தூக்க மாத்திரை வெக்டர் எடுத்துக்கிட்டோம். 2 டைமென்ஷன் வெக்டர் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேலர் ரெண்டு ஸ்கேலர் இருக்கு, 2 3 இருக்கு. இப்போ நான் முதல்ல என்ன பண்றேன், வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். என்ன பண்றேன், முதல்ல சியும் டி மல்டிப்ளை பண்றேன். 2 ஸ்கேலர் பண்ணிக்கிறேன். 2 3 6 இந்த 6 பண்ணியாச்சு. சரி, 6 பண்ணியாச்சு. இந்த வர 6ஓட 6 இருக்குல்லையே, அதோட வெக்டரை பண்றேன். 6 2 12 இதை பண்ணியாச்சு. 12 6 3 18 இந்த பண்ணியாச்சு. இந்த வர ரிசல்ட்டும் நான் தனித்தனியா போயிட்டு பண்றேன். உங்களுக்கு அப்புறம் முதல்ல வந்து என்ன பண்றாங்க, என்னுடைய ஸ்கேலாரையும் வெக்டாரையும் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஸ்கேலர் பண்ணும்போது எனக்கு சேம் ரிசல்ட் வரப்போகுது. இதான் விஷயம் பண்ண போறோம். நீ எந்த ஆர்டர்ல பண்ணாலுமே உங்களுக்கு என்ன பண்ணாது, ரிசல்ட் மாறாது. இதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம். இதான் உங்களுக்கு வந்து இந்த அசோசியேட்டிவிட்டி ஆஃப் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுங்க. ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் போட்டுருக்கோம். ரைட். இப்போ நம்ம ஒன்றா பார்த்துருவோம். நம்ம இப்போ எனக்கு வந்து யூ வெக்டார் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து யூ வெக்டார் இருக்குது. சரியா? ஒரே வெக்டார் தான் இருக்குது, 2 ஸ்கேலார் இருக்குது. ஒன்று பண்ணி பார்த்துருவோம் நம்ம. ஓகே ஓகே. இப்போ நார்மலா என்ன வந்து அப்புறம் யூ வெக்டார் வந்துருக்கு. யூ வெக்டாருடைய யூ வெக்டார் என்ன இருக்கும், 2,3. எக்ஸ் ஆக்சிஸ் 2 யூனிட், ஒய் ஆக்சிஸ் வந்து 3 யூனிட் இந்த இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 2. நான் ஆரோ ஹெட்டை வந்து பெருசா போட்டிருக்கோம், தெரியறதுக்காண்டி போட்டிருக்கோம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆரோ ஹெட்டை நீங்க மாத்தணும்னாக்க நீங்க போயிட்டு ரொம்ப பிஎல் ஆரோல உடைய அந்த ஆரோவுடைய ஹெட் இருக்குல்ல, ஹெட் வித்து நீங்க தாராளம் மாத்திக்கிறோம் நீங்க. ஓகேவா? ஹெட் வித்து மாத்தணும்னாக்க அந்த ஆரோ அந்த கூர்மையா இருக்கு பாக இருக்குல்ல, அது வித்து வந்து கூடும் குறையும். நீங்க நான் 0.2 வச்சிருக்கோம், பெருசா தெரியுங்களா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, எனக்கு வந்து இப்போ இந்த பார்த்துருக்கோம். 2,3 தான் யூ வெக்டார். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 2 பாயிண்ட், அப்புறம் வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து 3 பாயிண்ட் இந்த இருக்குது. ஓகேவா? 3 பாயிண்ட் இந்த இருக்குது. அதாவது 2.5 இந்த 5 கடையில் 3 இருக்கு உங்களுக்கு. சரியா? ரைட். இது வச்சுக்கிட்டோம். அடுத்த நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து இப்போ 2 ஸ்கேலாரையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் வந்து வெக்டாரை பண்றேன். சிடி இருக்குல்ல, சீக்கமா டின்ற வெக்டாரை வந்து மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட்டோட யூ பண்றேன், உங்களுக்கு பண்றேன். சரியா? என்ன அர்த்தம் உங்களுக்கு? அப்புறம் எனக்கு வந்து அப்புறம் இந்த வெக்டார் வந்து பண்ண பிறகு என்ன பண்றேன், இது கிடைக்குது எனக்கு. அப்புறம் ஓகேவா? கிடைக்குது எனக்கு. அது மட்டும் பாருங்க. இப்ப ஸோ நீ பாத்தீங்கன்னாக்க என்ன கிடைக்கும் எனக்கு? அப்புறம் 12,18 கிடைக்குது எனக்கு. ஓகேவா? ரிசல்ட் தானே உங்களுக்கு. அப்புறம் முதல்ல வந்து என்ன 2 ஸ்கேலார் 2 3 6 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அந்த கிடைச்ச ரிசல்ட்டோட வெக்டாரை மல்டிப்ளை பண்றேன். இது ரிசல்ட் 6 கிடைச்சிட்டு எனக்கு. அப்புறம் 6 × 2 12, 6 × 3 18 கிடைச்சிட்டு எனக்கு. 6 ஆக்சிஸ் வந்து 12 யூனிட், ஒய் ஆக்சிஸ் வந்து 18 யூனிட் கிடைச்சிருக்கு. 6 ஆக்சிஸ் எத்தனை கிடைச்சிருக்கு பாருங்க எனக்கு. அப்புறம் மல்டிப்ளை பண்ணது எனக்கு. அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 12. ஓகேவா? 12 இருக்குதா, கிடைச்சிட்டு. ஒய் ஆக்சிஸ் வந்து 18 யூனிட் கிடைச்சிட்டு இந்த இருக்கு. இது இடையில இங்க இருக்குது. ஓகேவா? இங்க இருக்கு. கரெக்ட். ஸோ எனக்கு குழப்பம் இல்லை, பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஜியோமெட்ரியா ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா போச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. எனக்கு என்ன பண்ண, அதே மாதிரி என்ன பண்றேன், எனக்கு இது இந்த ஆப்ரேஷன் கொண்டு வரணும் இப்போ. ஸோ என்ன பண்றேன், உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியறதுக்காண்டி ஒரு இது பண்ணிக்கிறேன். இல்லைனாக்க அதை வந்து என்ன சொன்னா ஓவர்லேப் ஆகும். அது வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கும். நீங்க தெரிஞ்ச வேண்டி என்ன பண்ணுங்க, கலர் கொடுத்துட்டா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. மாதிரி நீங்க சப்போஸ் ஒரு கலர் கொடுத்தா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு புரியும் என்னன்னு உங்களுக்கு. அப்புறம் ரைட், கலர் கொடுத்துருவோம் நம்ம எங்க சேனல். இப்போ ஓகே ஓகே தானே. இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்றது. இது ஏற்கனவே ப்ளூ கலர் இருப்ப ஏற்கனவே ஒரு மெஜந்தா கலர் இருந்துச்சு, ஓவர்லேப் ஆகும். அது தனித்தனியாக போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. அப்புறம் ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு உங்களுக்கு. அப்புறம் நீங்க எந்த மாதிரியான ஆர்டர்ல பண்ணாலும் ரிசல்ட் வந்து சேம் ரிசல்ட் வரும் உங்களுக்கு. அப்படின்னும் போது ஜியோமெட்ரிக்கா உங்களுக்கு விஷுவலா போட்டு காமிச்சிடணும், தெரிஞ்சு போயிட்டு அவ்வளோதான் உங்களுக்கு. சரியா? இது விஷயம். அது வந்து இந்த லைட் கிரீன் கலரு, அப்புறம் வந்து இது வந்து ப்ளூ கலர், சேம் வருது, காமிக்கிறேன் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த நீங்க கட்டாயமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எது தெரிஞ்சிடும் இல்லையா, நீங்க வந்து
இந்த இந்த எனக்கு எல்லா எக்ஸாம்பிள்லையும் இந்த ஆரோவும் நம்ம வந்து இந்த பியூர் பிளாட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அது உங்களுக்கு வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எங்க ஆரம்பிக்கிறோம், எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் வந்து இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு இது நம்ம வந்து அந்த எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அது உங்களுக்கு அந்த அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து முடிகிற வெக்டார் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கு இல்லையாப்ப அதை வந்து போடுறது. அது உங்களுக்கு எந்த குழப்பம் தெரிஞ்சுங்க, மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் உங்களுக்கு சீரியஸா சைல்ட் பிளே தான். ஹெட் வித்துனா தெரியும் உங்களுக்கு, ஹெட் வித்து பெருசாக்குறது, ஹெட் லென்த் பெருசாக்குறது, அப்புறம் 4 கலரு, இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு பேராமீட்டர் போட்டு காமிச்சிருக்கோம். அவ்வளவுதான் விஷயம், ஒண்ணுமே கிடையாது. போட்டுங்க நீங்க. ஓகேவா? இது முடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து 8வது ஆக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம், சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். டவுட்னா ஸ்டாப் பண்ணுங்க கொஞ்சம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்த ஆக்ஷன்ஸ் போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ இன்னொரு கோடு போட்டிருக்கோமா? என்ன கோடு போட்டிருக்கோம்? சரி, பார்த்துருங்க. என்ன கோடு பார்த்துருக்கோம்? இது டைமென்ஷனா 2 ஸ்கேலா 1 வெக்டார். விஎல் டிஸ்கட் ஆகும். விஎல் டிஸ்கட் ஆகுமா? பைச்சாம் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு அறிவுரை, இனிஷியலா பைச்சாம் போங்க நீங்க எப்போதுமே. நாங்களும் அப்பதான் ஆரம்பிச்சோம். எப்பவுமே கொஞ்சம் போன பிறகு நீங்க வந்து அந்த கோட் லேப் விஎஸ் கோட் மாதிரி கொஞ்சம் மாத்திருங்க கொஞ்சம். இல்லை அப்படின்னா ரியல் டெஸ்ட் அப்பதான் நீங்க வந்து கோட் எழுதுவீங்க. அதுக்கு வண்டி அப்பயே கத்துங்க நீங்க அப்படின்ட்டு. சேம் மாதிரி தான் அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து மிக முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். குவார்டர் பார்த்துருக்கோம், 4 குவார்டர் பார்த்துருக்கோம். டாப் ரைட்ல வந்து பாசிட்டிவ் டபுள் பாசிட்டிவ் இருக்கும், ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். செகண்ட் குவார்டர்ல, தேர்ட் குவார்டர்ல வந்து மைனஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு பார்த்துருக்கோம். ஃபோர்த் குவார்டர் வந்து +- இருக்கும். ஸோ நீங்க டேட்டா பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இந்த வெக்டார் எப்படி இருந்தாக்கா -2 3 இருக்குது. -2 3 வந்து எந்த குவார்டர்ல வரும்? எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஏழு வரும். ஞாபகம் இருக்காச்சும்? -2 3 7 வரும். செகண்ட் சார். கொஞ்சம் மீட் பண்ணீங்க ப்ளீஸ். -2. ஸோ நீங்க டேட்டா பார்க்கும்போது தெரிஞ்சிடணும், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏழு வரும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரியா? அதை மட்டும் பார்த்துங்க. அதாவது இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவா இருக்கும், ஒய் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும், மேலே போயிட்டு இருக்கும். சரியா? பார்த்துருக்கோம். இந்த பர்பஸா பண்ணிருக்கோம். ஸ்கேலர் வந்து 2 ஸ்கேலர் இருக்கும், 1.5 1.75ன்னு ஒரு எடுத்துருக்கோம் இப்போ. ஓகேவா? இது வந்து என்ன சார், இது என்ன சார், இது இண்டிஜரா ஹோல் நம்பரா, இது வந்து என்ன நம்பர் சார்? இது 1.5ன்றது நம்மளுடைய ரியல் நம்பர் ஃபேமிலியில வந்து என்ன நம்பர்? இது 1.5ன்றது ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. மண்டே காசுக்கு கொஞ்சம் ரேஷனல் நம்பர் சார். ரேஷனல் நம்பர். ஓகே சார். ரேஷனல் நம்பருக்கு என்ன சார் டெஃபினிஷன் சொல்ல முடியுமா? சும்மா நம்மளுடைய லாங்குவேஜ், நம்மளுடைய கேஷுவலா சொல்லுங்க. ஒரு ரேஷனல் லாங்குவேஜ், ரேஷனல் வந்து எப்படி இருக்கணும் எப்போதுமே? 0 இருக்கலாம், 0ல இருந்து ஆரம்பிக்கிற நம்பரா இருக்கலாம், 0 இல்லாம 1 இருக்கலாம், ஃபிராக்ஷனாவும் இருக்கலாம். ஒண்டர்ஃபுல். சரி, ஓகே. சரி, ஓகே தானே? இந்த பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஓகேவா? ரேஷனுக்கு ஒரு ஃபிராக்ஷன் இருக்கும். ஓகே தானே சார்? ஃபிராக்ஷன் இருக்கும். சரியா? ஃபிராக்ஷன் இருக்கும். ரைட். அப்புறம் பார்த்தோம், எப்போதுமே ரேஷனல் நம்பருக்கு வந்து 2 இண்டிஜர் வேணும் எப்போதுமே. ஞாபகம் வச்சுங்க. சரிதானே? இதங்க 1 இருக்கு, 5 இருக்கு. சரிதானே? ஞாபகம் வச்சு குறைஞ்சபட்சம் 2 நம்பர் வேணும். ஓகே, பார்த்த நம்பர். ஆல்ரைட். பார்த்த நம்ம வந்து இதே மாதிரி பண்ணியாச்சு, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. முதல்ல என்ன பண்றோம், அனுப்புறோம் 2 ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் வெக்டார் பண்றேன். அப்புறம் என்ன பண்றேன்னாக்கா ஒரே ஒரு ஸ்கேலரையும் ஒரு வெக்டாரையும் பண்ணப்பட்ட பிறகு வந்து ரிசல்ட்டோட ஸ்கேலர் பண்றேன். இதை நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்மளுடைய மல்டிபிளிகேஷன் அசோசியேட்டிவிட்டி ரூல்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. சரியா? ரைட், போட்டுருவோம் நம்ம. ஓகே, ஓகே. சேம் எக்ஸாம்பிள் போட்டு வரணும் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிளிகேஷன் அசோசியேட்டிவ் வந்து ஓகே. என்ன போட்டு நம்ம வந்து போல முதல்ல வந்து 2 CD 2 ஸ்கேலாரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் எனக்கு என்ன பண்றேன், வெக்டாரோட பண்றேன். எல்லோ கலர் இந்த இடத்துல எப்படி எல்லோ கலர் அதை வருது எனக்கு. அப்புறம் இங்க இப்போ என்ன பண்றோம்னாக்க முதல்ல வந்து ஒரு ஸ்கேலார் டின்ற ஸ்கேலாரையும் யூன்ற வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் சீன்ற ஸ்கேலரை பண்ண போறோம். உங்களுக்கு அது ரெட்டு வந்திருக்கு எனக்கு. சேம், அதாவது என்ன எப்படி வந்தாலும் உங்களுடைய அதன் ரிசல்ட் மாறாது. அதான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. சரியான? இது வந்து மல்டிபிளிகேட்டிவ் அசோசியேட்டிவ் போட்டிருக்கோம். இது எப்படி வச்சு போட்டிருக்கோம்னாக்க வந்து இந்த PL/OT பிளாட், இதான் அடிப்படை பிளாட் உங்களுக்கு. இது வச்சு போட்டிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? நீங்க எப்போதுமே நீங்க வந்து அந்த பீவரும் ஆரவும் அவசியம் கத்துக்கணும் நீங்க. ஓகே, நிறைய இடத்துல பின்னாடி யூஸ் பண்ண போறோம் அங்க, அதுக்காண்டி பார்த்துங்க நீங்க. சரி, இதை வந்து பார்த்து முடிச்சோம் நம்ம. வேற எக்ஸாம்பிள் இருக்குதா? ஓகே, ரைட், பார்த்து முடிச்சோம். ரைட்.
அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ 8 முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ரீகால் பண்ணீங்க உங்களுக்கு எப்படின்ட்டு இப்போ க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன் பார்த்து முடிச்சிட்டோம். நான் சைட்லேயே போட்டிருக்கேன், 2 வெக்டாரும் பார்த்துருக்கோம், 2 வெக்டாரும் சொல்லிருக்கோம். அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ்ல வந்ததுன்னா 2V இருக்கணும் உங்களுக்கு. நீங்க இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சா போதும் உங்களுக்கு, இதெல்லாம் நீங்க வந்து குழப்பிக்க வேண்டாம். இந்த ஆப்ரேஷன் என்ன பண்ண போறோம் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு, அவ்வளவுதான். அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ் பார்த்துருக்கோம் நம்ம. அசோசியேட்டிவ்ல உங்களுக்கு என்ன பண்றோம், உங்களுக்கு 2 வெக்டாரை வந்து 2 வெக்டார் என்ன பண்றோம்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிட்டு 3 வெக்டார் இருக்குது. 2 வெக்டார் வந்து ஆட் பண்ணிட்டு 3 வெக்டார் ஆட் பண்றோம். அந்த ஆர்டர் குரூப் ஆஃப் ஆர்டர் மாறாது, எந்த குரூப் கூட பண்ணாலும் ஆர்டர் மாறாதுன்னு பார்த்து நம்ம போறோம். அடிட்டிவ் ஐடென்டிட்டி பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு வெக்டாரோட ஒரு ஜீரோவை ஆட் பண்றோம் இல்லையா, வச்சு ஆட் பண்றோம். ஆட் பண்ணாக்க அந்த ரிசல்ட் மாறாதுன்னு பார்த்தவங்களுக்கு அப்புறம் அடிட்டிவ் இன்வெர்ஸ் பார்த்தோம். வெக்டாரோட என்ன பண்ணாக்க அதை மைனஸ் யூவால பண்ணும்போது அது இன்வெர்ஸா இருக்கும். ஓகேவா, ஆரோ வந்து மேல போது கீழே வரும்னு பார்த்தோம். நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் வந்து எந்த வெக்டாரோடையும் ஒன்னை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அது ரிசல்ட் மாறாதுன்னு பார்த்தோம் நம்ம. அப்புறம் க்ளோஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவ் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போறோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஃபார் வெக்டார்ஸ். ஒன்றும் கிடையாது. இப்போ 2 மேல வந்து என்ன பார்த்தோம், என்ன பார்த்தோம்னாக்க நம்ம இதுல வந்து ஒரு வெக்டார் 2 ஸ்கேலார் பார்த்தோம். இதுல பாருங்க இப்ப 2 வெக்டாரு ஒரு ஸ்கேலார் பார்க்கிறோம், அவ்வளவுதான். நீங்க இதான் விஷயம் உங்களுக்கு. என்ன பண்றோம் உங்களுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு எத்தனை இருக்கு, ஒரே ஒரு ஸ்கேலாருக்கு 2 வெக்டார் இருக்கு. முதல்ல யூவின்ற 2 வெக்டார் ஆட் பண்ணிக்கிறேன். சரிதானே, ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் சொல்றேன், வெக்டார் ஸ்பேஸ்ல இதான் வெக்டர் ஸ்பேஸ், மொத்தமும் இதான் வெக்டர் ஸ்பேஸ் தான் இருக்கு. இதான் மொத்தம் வெக்டர் ஸ்பேஸ் தான். மொத்த வெக்டர் ஸ்பேஸ்ல நம்மளால வந்து 2 ஆபரேஷன் பண்ண முடியும். யாராச்சும் சொல்லுங்க சார், என்ன ஆபரேஷன் சொல்லுங்க யாராச்சும். லாஸ்ட் டைம் மேல் வாய்ஸ் ஸ்பேஸ் இருந்துச்சு, இப்போ ஃபீமேல் வாய்ஸ் ஸ்பேஸ் இருக்கு. 2 ஆபரேஷன் தான் வெக்டர். இதான் உங்களுக்கு வெக்டர் ஸ்பேஸ் சொல்லிருக்கோம். நம்ம மற்றவங்களுக்கு டேட்டா செட், நமக்கு வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுங்க. சரிதானே, ரைட். சொல்லுங்க, இந்த வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து எத்தனை ஆபரேஷன் பண்ண முடியும் நம்மளால? எனக்கு புது வெக்டர் உண்டாக்கணும். புது வெக்டர் உண்டாக்குறது வெக்டர் ஸ்பேஸ்ல இருந்து என்னென்ன எப்படிலாம் உண்டாக்க முடியும், கொஞ்சம் ரிகார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒரு ஸ்கேலாரை வந்து வச்சு மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஒரு 2ஐயும் ஆட் பண்ணலாம், 2 வெக்டாரையும். கரெக்டா சொல்றீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டு ஒரு வெக்டாரை வந்து ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே தானே? அடுத்து இன்னொன்னு 2 வெக்டாரையும் கூட்டலாம், அடிஷன் பண்ணுங்க. அடிஷன் சொல்லுவாங்க, சில சம்னு சொல்லுவாங்க, சில பேர் சம்னு போட்டுருக்கும், அடிஷன் போட்டுருக்கும். சரிதானே, இந்த 2 ஆபரேஷன் மூலமா தான் வெக்டர் ஸ்பேஸ் நீங்க வந்து என்ன செய்ய முடியும், புது வெக்டாரை உண்டாக்க முடியும். இப்படி உண்டாக்கி என்ன பண்றீங்க, நீங்க வந்து நீங்க வந்து புது அந்த வெக்டர் ஸ்பேஸ் என்ன ஃபில் பண்றீங்க. அந்த ஃபில் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ஃபில் பண்ற அந்த பேர் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேன்னு பேர் பண்ணி பார்க்க போறோம். அதான் அது ஸ்பேன் பண்ற ஸ்பேன் என்ன பண்றீங்க நீங்க வந்து, ஸ்பேன் கிடையாது, சாரி அதை வந்து அதை என்ன பண்றீங்க, ஃபில் பண்றீங்க. அதுதான் அந்த ப்ராசஸ் பேர் ஸ்பேன்னு பேர் உங்களுக்கு. சரிதானே, ஜஸ்ட் ப்ராசஸ். ரைட், இது பார்த்துட்டு ஓகே. ஸோ பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ என்ன பண்றாங்க, 2 வெக்டாரை வந்து சம் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வெக்டாரை மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ண முடியும். இல்லைனாக்க என்ன பண்ணலாம், தனித்தனியா அந்த என்னுடைய ஸ்கேலர் 2 வெக்டார் அப்புறம் வந்து பிளஸ் ஸ்கேலர் வெக்டார் எப்படி பண்ணாலும் என்ன இருக்கு, எனக்கு வந்து ஆன்சர் சேமா தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஏன் பண்றோம்னாக்க நம்ம வந்து ரியல் டைம்ல வந்து லார்ஜ் டேட்டா செட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. என்ன சார் இப்போ இது மாதிரி பண்றோம், இப்படி முதல்ல வந்து 2 வெக்டார் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்கேலர் வந்து மல்டிப்ளை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு யோசனை பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த ரிசல்ட் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் சேமா தான் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து வெக்டார் ஸ்பேஸ்ல உள்ள இந்த வெக்டார் இருக்குல்ல, அது வந்து இந்த ஆக்சிம்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அதனால நம்ம என்ன செய்ய முடியும், ரியல் டைம் நம்ம வந்து பயப்படாம வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். நம்ம பிசினஸ் லாஜிக் அப்ளை பண்ணும்போது நம்ம வெக்டார் ஸ்பேஸ்ல போய் நம்ம பயப்படாம எந்த பண்ணலாம், நம்பிக்கையா பண்ண முடியும். ஏன்னா ப்ரூவ் பண்ணிட்டோம், பார்த்துருக்கோம், நம்ம ஏற்ற ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம திருப்பி போய் நம்ம ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி, நம்ம முதல்ல இங்க பார்த்துருவோம், போயிட்டு நம்மளுடைய எக்ஸல் ஷீட்ல பார்த்துருவோம். ஸோ இதான் பார்க்குறோம் நம்ம. ஓகே, வந்து அதை பார்த்துருக்கோம். வெக்டார் இருக்குது, ஸ்கேலார் இருக்குது, ரிசல்ட் இருக்கு. என்ன பண்ண போறவங்களுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஃபார் வெக்டார்ஸ். ஸோ 2 வெக்டாரையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்றோம். சரியா, அப்படி பண்ற வர்ற ஆன்சர் வந்து என்ன பண்ண போறவங்களுக்கு, இப்போ வெக்டாரையும் ஸ்கேலாரையும் தனித்தனியா பண்ணி அதை ஆட் பண்ணாலும் என்ன போறவங்களுக்கு சேம் ரிசல்ட் வரும். பார்த்துருக்கோம், இங்க பார்த்துருவோம் நம்ம. எனக்கு எத்தனை வெக்டார் எனக்கு வேணும், 2 வெக்டார் இருக்கு எனக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்றோம், இப்போ வந்து இப்போ லோன் டேக்கன்னு ஒரு காலம் ஒன்று இருக்குது, அடிஷனல் லோன் டேக்கன் எடுத்துருக்கோம். அப்போ மொத்தம் என்னாச்சு, மொத்தம் 10,000 எடுத்திருக்கோம். அப்புறம் திருப்பி என்ன பண்ணிருக்கோம், 15,000 எடுத்திருக்கோம். இப்போ சரிதானே, 2 எடுத்திருக்கோம், 2 ஆட் பண்ணியாச்சு. ஓகே தானே, u பிளஸ் v 2 வெக்டார், u வெக்டார் v வெக்டார். லோன் டேக்கன்னு ஒரு u வெக்டார் இருக்குது, ஆட் லோன் டேக்கன்னு ஒரு v வெக்டார் இருக்குது. 2 நம்ம என்ன பண்றோம், 15,000 ஐட்டம் இருக்கிறோம்.
ஒரே ஒரு என்ன பண்றான் சார், அப்புறம் என்ன பண்றேன், எனக்கு அந்த சீன்ற ஒரு ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்றோம். இங்க என்ன பண்றோம் வந்து இப்ப இந்த ஒரு ஸ்கேலர் வேல்யூ 0.08 இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் இப்ப. ஸோ இந்த 15,000 இருக்குல்ல, ஸோ இந்த 15,000 இருக்கு இல்லையா, அது வந்து 0.8 எவ்வளவு வரும் உங்களுக்கு, அப்புறம் 1,200 வரப்போகுது உங்களுக்கு, அவ்வளவுதான். இப்படி பண்ணாலும் தான் ஆன்சர் வரப்போகுது உங்களுக்கு. இந்த ஆப்ரேஷன் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கேலர் இருக்குல்ல 0.08ஐயும் யூ வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த என்னுடைய 0.08 இன்ட்டு வி வெக்டார் அடிஷனல் இருக்குல்ல அதை பண்ணிட்டு ரெண்டையும் சம் பண்ணாலும் எனக்கு என்ன வரப்போகுது, இதான் ஆன்சர் வரப்போகுது. இதான் சில விஷயம். ஓகே, இது வந்து நம்ம வந்து இங்க இப்போ சின்ன டேட்டா செட்டை போட்டு காமிச்சிருக்கோம். நம்ம ரியல் டைத்துல போய் ஒரு ஜியோமெட்ரிக் வெக்டாரை போட்டு நம்ம அதை செக் பண்ணி பார்த்துருவோம். அதுதான் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ரைட். So பாத்துங்க, the distributive law for vector in vector space refers to the property that is scalar multiplication distributes over addition. Okay, scalar multiplication distributes over vector addition. This means that if you have a scalar c and two vectors u and v is in a vector space, மறந்துடாதீங்க vector space னா கேப்ப upper case v போடணும். இந்த vector space வந்து v போடுவோம். இந்த vector space உள்ள எல்லா வெக்டாருக்கும் என்ன செய்யணும்னா சின்ன v போடுவோம், lower case v போடுவோம். சரிதானே? முக்கியமான விஷயம். இந்த இடத்துல அந்த u, v ரெண்டு வெக்டாரும் belongs to v வெக்டர் ஸ்பேஸ் அர்த்தம். இந்த சிம்பிளுக்கு வந்து belongs to சொல்லலாம். சில பக்கம் இன்னு போட்டிருக்காங்க. uv என்ற வெக்டார் வந்து u வெக்டார் v வெக்டார் இன் வெக்டர் ஸ்பேஸ் அர்த்தம். இதை பார்த்து உங்களுக்கு இந்த விஷயம் அப்படி பண்ணும்போது என்ன பண்ணாத உங்களுக்கு வந்துருக்கோம், ரிசல்ட் வந்து மாறாது. இதுதான் விஷயம். This property ensures that scalar multiplication distributes across the addition of vectors, maintaining consistency in vector operations. Okay, maintaining consistency in vector operations. அதான் போட்டு பார்க்கணும் நம்ம. ரைட். ஸோ நம்ம வந்து இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு டெஃபினேஷன் மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ அது மாறாது போட்டிருக்கோம், அவ்வளோதான் விஷயம் போட்டிருக்கோம். சரியா? இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாக்குள்ள போட்டு பார்க்கணும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ஜியோமெட்ரி வெக்டார்ல வந்து ஒரு விஷுவலா போட்டு காமிச்சிருவோம், பிக்சரைசேஷன் மாதிரி போட்டு பார்த்துருவோம். அந்த வந்து வெக்டாரை வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு விஷுவலா காமிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ஆரோ பிளாட் போடுறோம், இல்லை வந்து கியூஆர் பிளாட் போடுறோம். ரைட். ஸோ டெய்லி சார் கிளாஸ் முக்கியம் கிடையாது, டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு 2 hours ஒர்க் பண்ணணும் சார், நீங்கள் கூட பார்த்துட்டு அப்போதான் அங்கே ஈஸியாக புரியும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, எனக்கு வந்து இப்போ இந்த இருக்குது, அப்புறம் 2 வெக்டார் இருக்குது, 2 டைமென்ஷன் வெக்டார் இருக்குது. அதாவது நான் 2 வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து கலெக்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து 2 வெக்டர் எடுத்து வச்சிருக்கேன், ஆப்ரேஷனாக எடுத்து வச்சு 2 ப்ராசஸ் பண்ண போகிற எடுத்து வச்சிருக்கோம், யூக்கமாக இருக்குது. ரைட். அப்புறம் வந்து ஒரே ஒரு ஸ்கேலர் எடுத்து வச்சுக்கிட்டேன். யாருக்கும் சொல்ல முடியுமா சார், இப்போ நம்ம வந்து எனக்கு யாரும் சொல்லுங்க, எனக்கு அப்புறம் நம்மளுடைய வெக்டர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல என்னென்ன சார் இருக்கும், யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க. யாராச்சும் என்னென்ன சார் இருக்கும் உங்களுக்கு வந்து, ஒரு கார்டீசியன் பிளான் ஒன்று இருக்குமா சார்? பிளான் ஒன்று இருக்கும், சரி தானே? பிளான் இருக்கும். அப்ப என்ன சார் இருக்கும், வேற என்ன இருக்கும்? எக்ஸாக்ட்லி, அது பேர் ஆரிஜின் வெக்டார். ஒன்றரை சொன்னீங்க, ஆரிஜின் வெக்டார் இருக்கும், ஜீரோ வெக்டார் ஒன்று இருக்கும். ஓகே, ஜீரோ வெக்டார் ஒன்று இருக்கும். அப்புறம் சார், அப்புறம் வெக்டார்ஸ் நார்மல் பிரைமரி வெக்டார்னு சொல்லலாம், அதை எனக்கு வந்து பிரைமரி வெக்டார்னு சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கு ஒரிஜினல் வெக்டார் இருக்குல்ல, ஸ்பெல்லிங் கண்டுக்காதீங்க, நான் இங்கே டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிரைமரி வெக்டார்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா, இந்த பிரைமரி வெக்டார் தான் உங்களுடைய டேட்டா செட்ல உள்ள ஒரிஜினல் வெக்டார் இருக்கும். ஓகேவா, இதான் இனிஷியலா உங்களுக்கு இதாக இருக்கும். ஒரு 100 ரோ இருந்துச்சுனாக்க உங்களுக்கு வந்து 100 ரோ, ஒவ்வொரு ரோ உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா செட். ஓகே தானே? சரி. இப்போ எனக்கு வந்து என்னன்னாக்கா, இப்போ எனக்கு வந்து இந்த ஓகே, அப்போ நார்மல் வெக்டார் பிரைமரி வெக்டார் நம்பர் ஆஃப் வந்து பார்த்தவங்களுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் வந்து 100 இருந்துச்சு. தட் மீன்ஸ் 100 வந்து இந்த இருக்கு. அப்புறம் எனக்கு வந்து இந்த 3 தான் இருக்கும். இனிஷியலா வந்து வெக்டர் ஸ்பேஸ்ல ஒரு கார்டீசியன் பிளான் ஒன்று இருக்கும், ஒரு பிளான் ஒன்று இருக்கும் சொல்லிருக்கோம், அப்புறம் ஜீரோ வெக்டார் இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த வெக்டர் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதனுடைய டைமென்ஷன் என்ன சார் இருக்கும்? இது 2 டைமென்ஷனா, 3 டைமென்ஷனா, 5 டைமென்ஷனா, எப்படி தெரியும் எனக்கு? இருக்கும் இந்த வெக்டர் ஸ்பேஸ் எத்தனை டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸா இருக்கும்? ஐடியா இருக்கா இருக்காச்சும்? எப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? இது வந்து வெக்டர் ஸ்பேஸ். சொல்லுங்க, காலம் எத்தனை காலம் இருக்கோ அதை வச்சு அவ்வளவுதான் சார். இந்த டேட்டா செட்ல உங்களுக்கு வந்து எத்தனை காலம் இருக்குதோ, ஓகே தானே? அப்புறம் இந்த 10 காலம் இருந்துச்சுனாக்கா 10 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ், 5 காலம் இருந்துச்சுனாக்கா 5 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். ஓகேவா?
சரி, 2 காலம் முடிச்சுனாக்க 2 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். ஓகேவா? அதை பார்த்துங்க. இதுதான் இப்போ இது. ஓகே, அப்புறம் நம்ம வந்து வெக்டர் இந்த 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 இருக்கு சார். வெக்டர் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஒரு வெக்டர் வச்சிருக்கேன், எடுத்துட்டேன், வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? இதை என்ன பண்ண போறேன்னாக்க வந்து 2 வெக்டர் வச்சிருக்கேன். அப்புறம் 2 வெக்டர் வச்சிருக்கேன். இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2,4,6 வெக்டர் இருக்குது. 2 வெக்டர் இருக்குது. நான் ரெண்டையும் என்ன பண்ண முடியும்? சம் பண்ண முடியும். நான் சம் பண்ணாக்க என்ன வரும் உங்களுக்கு வந்து? சப்போஸ் எனக்கு என்ன வரும்? 6 அப்புறம் வந்து 10, 12 வரும். ஓகேவா? பண்ணிட்டேன். புது வெக்டர் கிடைச்சிட்டு 2 வெக்டர் சம் பண்ணிட்டேன். 3 3 6 5 5 10 6 12 கிடைச்சிட்டேன். அப்புறம் இல்ல அப்படின்னா என்ன செய்ய முடியும்? எனக்கு இது ஒரு அப்புறம் புது வெக்டர் கிடைச்சிட்டேன். அப்புறம் சரி, அப்புறம் பாருங்க, இல்ல அப்படின்னா என்ன செய்ய முடியும்? எனக்கு வந்து இப்ப எனக்கு 2ஆல என்ன செய்ய முடியும்? இந்த ஒரு வெக்டர் இருக்குல்ல, அந்த வெக்டரை வந்து என்னால வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். இது பண்றேன். பண்ணாக்க எனக்கு புது வெக்டர் கிடைக்கும். எனக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா உங்களுக்கு கிடைக்கும் போது எனக்கு வரும் 2 3 6 2 5 10 + 12 கிடைக்கும். ஓகே சார், கிடைக்கலாம். இப்போ எனக்கு என்ன கேள்வினாக்க, இது தெரியும் உங்களுக்கு, தான் பண்ணி பார்த்துருக்கோம். வெக்டர் வந்து 2 வெக்டரையும் வந்து சம் பண்றேன், ஆட் பண்றேன். இல்லைனாக்க வந்து ஒரு வெக்டர் இருக்குல்ல 3 5 6 வெக்டர் வந்து ஒரு ஸ்கேலரால வந்து ஒரு ரியல் நம்பரால என்ன பண்றேன்னாக்க உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன கேள்வினாக்க, நீங்க சொன்னீங்க இப்ப ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க அப்புறம் வந்து ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, ரைட் தான். கார்ட்டீசியன் ஒன்று இருக்கும், சிறு வெக்டர் இருக்கும் சொன்னீங்க. அப்புறம் வந்து நார்மல் வெக்டர் இருக்கும், பிரைமரி வெக்டர். இந்த ரியல் வெக்டர் உங்களுடைய டேட்டா செட்ல வந்து எத்தனை ரோ இருக்கோ அது இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, நம்பர் ஆஃப் 100 ரோ இருந்துச்சு, 100 வெக்டர் இருந்துச்சு. ஓகே தான் சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த 3 ஐட்டம் வச்சுக்கலாம், 3 ஐட்டம் சொல்லிட்டீங்க. 2 வெக்டரால ஆட் பண்ணப்பட்ட சம்மேஷன் வெக்டர் ஒன்று இருக்கு, அது ஒன்று இருக்கு, ஐட்டம் நம்பர் 4. இது 3 ஐட்டம் இருக்குது, ஐட்டம் 4 இருக்குன்றீங்க. ஐட்டம் 4 இருக்குது, சரி சொல்றீங்க. அப்புறம் வந்து என்ன சொன்னோம் வந்து ஒரு ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது. இதான் ஸ்கேல்டு வெக்டர்னு சொன்னோம் உங்களுக்கு. இதான் ஸ்கேல்டு வெக்டர், சரிதானே? இதான் ஸ்கேல் வெக்டர்னு சொன்னோம். இதான் ஸ்கேல் வெக்டர். ஸோ வந்து ஸ்கேல் வெக்டர் பார்ப்போம். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னாக்க, ஸோ பார்த்து நம்ம சரிதானே? இப்போ எனக்கு என்ன கேள்வி இருக்குனாக்க உங்களுக்கு, இப்போ இந்த ஸ்கேலார் வந்து இப்போ எதால பண்ணோம்னா உங்களுக்கு, இப்போ எதால பண்ணோம் நம்ம, எனக்கு என்ன பண்ணாக்க எனக்கு வந்து அப்புறம் 2ஆல வந்து பண்ணேன். அதாவது இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க வந்து 2ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த வெக்டார் இருக்குல்ல, இந்த 3 5 6 என்னுடைய வெக்டார் வந்து 3 5 6ன்னு ஒரு வெக்டார் இருக்கு இல்லையா, வெக்டாரை 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 காமன் இருக்குது. 2ன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, ரியல் நம்பர் இருக்குல்ல, இந்த 2 வந்து இந்த வெக்டர் ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா? 5 காமன் பார்த்தோம், பிளேன் பார்த்தோம், சிறு வெக்டர் பார்த்தோம், நார்மல் வெக்டார் இருக்கும். அப்புறம் 2 வெக்டாரால வந்து ஆட் பண்ணப்பட்ட ரிசல்ட் வெக்டார் இருக்கும், அது ஒரு காமௌண்டா இருக்கும். அப்புறம் வந்து ஒரு வெக்டார் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இதான் ஸ்கேல்டு வெக்டார்னு பேரு. அது பார்த்தோம் நம்ம. எதாவது ஸ்கேல் பண்றோம்னாக்க 2ன்ற ரியல் நம்பரால, ரியல் ஃபேமிலி இருக்குல்ல, ரியல் நம்பர் ஃபேமிலியில பண்ணிருக்கோம், சரிதானே? இந்த 2ன்ற ரியல் நம்பர் இருக்குல்ல, இது வந்து வெக்டர் ஸ்பேஸ் இருக்குமா? முக்கியமான கேள்வி, புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா பின் நம்ம வந்து சொல்லுங்க சார். இருக்காது சார். இருக்காது. யார் சொல்றது? நான் தளபதி. ஓகே ஓகே தளபதி சொல்லுங்க. இருக்காது சொல்லிட்டீங்க. ஓகே, இருக்காது, ரைட், அக்ரி. அப்புறம் எங்க இருக்கும் 2 இந்த ரியல் நம்பர் எங்க இருக்கும்? என்ன சார்? சொல்லுங்க. ஆன்சர் சொன்னாங்க. ஃபீல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபீல்டுன்னு கான்செப்ட் இருக்கும். FIELD ஸ்பெல்லிங் கண்டுக்காதீங்க, டைப் பண்ணும்போது. ஸோ ஃபீல்டு கான்செப்ட் இருக்கும். சரி, இப்போ எனக்கு சொல்லுங்க, இப்போ ஃபீல்டுனா என்ன சார்? அப்புறம் நம்ம வந்து 3 days கொண்டு பேசணும். ஃபீல்டுனா என்ன பண்ணாக்க நம்ம 3 பேசணும். ஃபீல்டுன்னு சொன்னவங்களுக்கு அப்புறம் வந்து ரிங்குன்னு சொன்னவங்களுக்கு அப்புறம் 3 முக்கியமான டைம் சொன்னவங்களுக்கு அப்புறம், சரியா? இப்போ இந்த ரியல் நம்பர் தான் எங்க இருக்குன்னா உங்களுக்கு வந்து, இப்போ இந்த ரியல் நம்பர் தான் உங்களுக்கு ஃபீல்டுன்னு சொன்னோம்ல. அப்போ ஃபீல்டுன்றது என்ன அப்படின்னாக்க நாளைக்கு மறுநாள் போடுங்க சார், மிக முக்கியமான கான்செப்ட் இது. ஓகே தானே? சரியா? இப்ப இந்த வெக்டர் ஸ்பேஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது, சரியா? நம்ம ரியல் டைம் என்ன செய்யணும், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும். ஒவ்வொரு வெக்டர் ஸ்பேஸுக்கும் நூற்றுக்கணக்கான சப் ஸ்பேஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ஒரிஜினல் வெக்டர் ஸ்பேஸ். என்னாக்க வந்து இதுக்கு வந்து இந்த வெக்டர் ஸ்பேஸுக்கு வந்து என்னன்னாக்கா, அந்த 5 ஐட்டம் இருக்குல்ல வெக்டர் ஸ்பேஸ்ல, அது சப் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அது சப் ஸ்பேசஸ் இருக்கும். ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்காது, மல்டிபிள் வெக்டர் ஸ்பேசஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, சரிதானே? ஸோ அந்த ஃபீல்டு வந்து எங்க இருக்குன்னா தனியா இருக்கும். அந்த தான் உங்களுக்கு வந்து அந்த ரியல் நம்பர் ஃபேமிலி தான் அந்த 2 3 5 8 இருக்கும். அதுல இருந்து ஒரு 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 கான்ஸ்டன்ட, ஒரு ஸ்கேலார, ஒரு ரியல் நம்பர் எடுத்துட்டு வந்து தான் என்ன பண்றேன்னா வந்து அந்த நான் வந்து என்ன பண்றேன்னாக்க வந்து ஒரு வெக்டார் வந்து மல்டிப்ளை பண்ணி நான் ஸ்கேல்டு வெக்டரை உண்டாக்குறேன். புரிஞ்சுங்க? யாராச்சும் கொஞ்சம் போடுங்க சார், மெனக்கட்டு கொஞ்சம் போடுங்க. சீனியர்ஸ் யாச்சும் பார்த்து கொஞ்சம், அவங்களுக்கு புதுசாக உங்களுக்கு தெரியாது. மேக்ஸ் படிச்சவங்களுக்கு வந்து இந்த முக்கியமான விஷயம், ஃபீல்டுனா என்ன, ரிங்குனா என்ன, குரூப்னா என்ன போடுங்க உங்களுக்கு.
அப்பதான் வெனஸ்டே நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம போட முடியும். நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம 3 டேஸா போயிட்டு இருக்கு இல்லையா? நான் 3 டேஸா சொன்னேன் உங்களுக்கு என்ன சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? ஃபீல்டுனா என்ன, ரிங்னு சொன்ன, குரூப்னு சொன்ன உங்களுக்கு இல்லையா? அதை பார்த்துங்க. நாளைக்கு யாராச்சும் மெசேஜ் போடுங்க. ரைட். அடுத்தது ஓகே. இது பார்த்து நம்ம 2 வெக்டார் இருக்குது, அப்புறம் வந்து ஒரே ஒரு ஸ்கேலார் இருக்கு. அப்புறம் சரி, நம்ம வந்து இந்த பண்ணியாச்சு. என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து 2 வெக்டாரை வந்து நான் சம் பண்ணேன், சம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து என்ன பண்றேன், சம் பண்ணப்பட்ட ரிசல்ட்டோட அந்த சி இந்த ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணியாச்சு, வந்தாச்சு. ரைட், ஓகே, அவ்வளவுதான். ரிசல்ட் ஆறாதான் போட்டிருக்கேன். 1 2 3 4 4 வெக்டார் வந்து போட்டிருக்கோம். பார்த்துங்க இப்போ என்ன வருது. இப்போ 2,3 1,4 2 வெக்டார் போட்டாச்சு. ஸ்கேலார் வேல்யூ 2 இருக்குது. முதல்ல என்ன பண்றோம்னா நம்ம வந்து இந்த 2 U பிளஸ் வெக்டார் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்படி ஆட் பண்ணுவோம். 2 1 3 3 4 7 வருதா சார்? பாருங்க எங்கேயாச்சும். ஓகே, 2 வெக்டார் U பிளஸ் V. ஓகேவா? U பிளஸ் V 2 1 3 ஆச்சா? 3. ஓகேவா? இங்க என்ன இருக்கும்? 4 3 7 இருக்குமா? வந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா? அதை என்ன 2 ஆட் பண்றேன். இந்த 2 வெக்டார் ஆட் பண்றேன். 2 1 3, அப்புறம் வந்து 3 2 6 இந்த இருக்குது வந்துட்டு இருக்கும். அப்புறம் 2 வெக்டார் ஆட் பண்றேன். 4 பிளஸ் 3 பிளஸ் 4 வந்து 7. இப்போ 2 ஆட் பண்றேன். 14 வந்து இருக்கும். 2 வெக்டாரையும் வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்க ஆட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றோம், அந்த என்னுடைய ஸ்கேலார் சிஎல வந்து நான் மல்டிப்ளை பண்றேன். சரிதானே? 2 1 3 இந்த ஆட் பண்ணியாச்சு. 3 × 2 ஸ்கேலார் வேல்யூ 6 இந்த இருக்குது. அது மாதிரி என்ன பண்றப்ப 4 பிளஸ் 3 7. அதோட என்ன பண்றேன், அப்புறம் வந்து அதை 2ஆ மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? 7 2 14 புது வெக்டர் கிடைச்சிட்டு எனக்கு. சரிதானே? அப்புறம் பாருங்க, இது மாதிரி பண்றது, இது மாதிரி இது வந்து ஆன்சர் கிடைச்சிது. இது வந்து ஒரு கொஸ்டின் பண்றேன். அப்புறம் இப்படி வந்து 2 வெக்டாரை வந்து 2 வெக்டார் வந்து நான் சம் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா என்ன ரிசல்ட் வருமோ அதே ரிசல்ட் எனக்கு என்ன பண்றோம், எனக்கு வந்து அப்புறம் ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் பண்ணி வர ரிசல்ட்டையும் அப்புறம் வந்து தனித்தனியா பண்றோம்ல, வந்த ரிசல்ட் ஒன்னா இருக்குது. இதான் நம்மளுடைய ரூல் நம்பர். இதான் நம்மளுடைய ரூல். என்ன ரூல் உங்களுக்கு? அப்புறம் இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா உங்களுக்கு. இப்போ நம்ம அதை வந்து இப்போ விஷுவலா பார்க்கணும், எப்படின்னு பார்த்துக்கணும். தனித்தனியா பார்க்குறேன், புரியும் உங்களுக்கு. காம்ப்ளிகேட்டா கோடு முடிஞ்சு இருக்கும். ஒன்னா பார்த்துருவோம். சரி, அதில் வந்து U வெக்டார் V வெக்டார் 2க்கு வசதி போட்டுருவோம். தான் இருக்கு பார்த்துக்கணும் சார். இப்போ நான் 2 வெக்டாருக்கு போட்டுருக்கோம் உங்களுக்கு. 2 வந்து U, V வந்து V வெக்டார். 2 வந்து U வெக்டார் போட்டிருக்கோம். U வெக்டார் V வெக்டார்னா 2,3. ஓகேவா? அதாவது X வந்து 2 யூனிட், Y வந்து 3 யூனிட். 2,3 சரியா? என்னது அந்த இருக்கு 2 2 3 தான் இருக்குது. ஓகே, 2 4 3 இடையில இருக்கு சார். அப்புறம் போட்டாச்சு. அப்புறம் B வெக்டார் அங்க என்ன இருக்குனாக்கா 1,4 எனக்கு 1,4. ஸோ B வெக்டார் அங்க இருக்குது, இந்த இருக்குது. X வந்து 1 யூனிட் 1,4 தானே? 1,4 B வெக்டார் X ஆக்ஸ் மாதிரி வருது. கரெக்ட் தான் சார். 1,4 தான் சார். ப்ளூ கலர் தானே? இந்த ப்ளூ கலரா? சாரி, 1,4 இருக்கு இல்லையா? X ஆக்சிஸ்ல 1 யூனிட், இதுல வந்து Yல வந்து 4 யூனிட். ரைட், 4 யூனிட் பார்த்தாச்சு. சரிதானே? சரி, இப்போ நீங்க அப்படியே நீங்க ஏரோ மார்க் போடுறீங்களா, நீங்க க்ளோஸா கவனிச்சுங்க. நீங்க அப்புறம் இதை பார்த்துங்க. இந்த இது வந்து எக்ஸ் ஒய்யும் 0 ஆரம்பிக்குது. இந்த U0 U1 இருக்குல்ல, இது வந்து வெக்டார் வந்து முடிகிற பாயிண்ட். ஏன் வச்சுங்க, சரி, அதை கவனிச்சுங்க. நீங்க இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஆரம்பிக்கிற இடம், ஒய் ஆக்சிஸ் ஆரம்பிக்கிற இடம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆரம்பிக்கிற இடம். இது வந்து முடிகிற இடம் தான் வெக்டார் போட்டிருக்கீங்க. சரிதானே? அந்த 1,4 போட்டிருக்குது. முடிச்சாச்சு. 2 வெக்டார் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்றோம், வந்து 2 வெக்டாரையும் என்ன பண்றோம்ல, 2 வெக்டாரையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து 2 வெக்டாரையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கேலர் மல்டிப்ளை பண்ணியாச்சு. என்ன ரிசல்ட் எனக்கு? அப்புறம் 6,4 வந்துச்சு எனக்கு. அப்புறம் அதை பண்ணி பார்ப்போம். அதான் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், U பிளஸ் V எல்லாம் ஏன் வச்சுங்க, வெக்டர் ஆட் பண்றேன். U பிளஸ் V ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் சம், லைன் நம்பர் 9. என்ன சாச்சு? 9 கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, கவனிச்சுங்க. என்ன பண்றீங்க? அப்புறம்
ரெண்டு என்ன பண்றோம்னா அதெல்லாம் குளஸ் கவனிச்சுங்க. நம்ம என்ன பண்றோம்ங்க, இது வந்து u பிளஸ் வி, u பிளஸ் வி 2 1 3 4 3 7. ஓகேதானே? ஆன்சர் பாருங்க 3,7. சரிதானே? 3,7 3 எக்ஸ் யூனிட் 3 யூனிட், ஒய்ல வந்து 7 யூனிட் தான் இருக்கு. 6க்கு 8 கிடையாது இருக்கு 7. ரெண்டு வெக்டர் என்ன பண்றேன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கரெக்டாக வந்துட்டு குழப்பமே இல்லை, கரெக்டாக பண்ணியாச்சு. எனக்கு பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றேன், இந்த வெக்டர் இருக்குல்ல எனக்கு வந்து என்ன வந்துச்சு, எனக்கு அப்புறம் எனக்கு வந்து 3,7 வந்துச்சு. எனக்கு 3 4 3 7 வந்து வெக்டர் வந்துச்சு. இப்போ மல்டிப்ளை பண்றேன். எனக்கு ரெண்டு ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வருது, எனக்கு அப்புறம் இருக்கு எனக்கு என்ன என்னது இது ஆன்சர் வருது. எனக்கு 6/4 வருது. சரிதானே? ஓகே. 2 1 3 2 6. அப்புறம் எனக்கு இந்த வெக்டர் எனக்கு 4 + 3 7 2 14 வந்துருக்கு. அப்புறம் அடுத்து இதான் போட போறோம். இப்போ சரிதானே? u + v போட்டுட்டோம். கரெக்டாக போட்டு முடிச்சாச்சு. எனக்கு வந்துட்டு எனக்கு கரெக்டாக எனக்கு வந்து 3,7 வந்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அந்த இந்த இந்த வெக்டார் இருக்குல்ல, கிடைச்ச வெக்டாரை ஓகேவா 2ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வரும், எனக்கு 6 14 வந்திருக்கு. எனக்கு எக்ஸ்ல வந்து 6 யூனிட் இந்த இருக்கு, எக்ஸ்ல 6 யூனிட் இந்த இருக்குது. 14 எங்க இருக்குது, இங்க வரணும். நமக்கு ஆன்சர் இந்த வரல, இங்க வரணும் ஆன்சர். சரியா? இந்த இருக்குது 6ல இருந்து ஆரம்பிச்சு 14 இங்க வந்து நிக்கணும். இந்த ஆரம்பருக்கு வந்து இன்னும் பெருசா போகணும், உங்களுக்கு பெருசா போகணும். அது வரதான் நான் பார்த்துக்கணும். என்ன பண்றேன், u + v வெக்டர் ஆட் பண்ணிட்டேன். ரிசல்ட் வந்துச்சு. இப்போ என்ன பண்றேன், அதை மல்டிப்ளை பண்ணி விஷுவலா போட்டு பார்க்குறேன். இந்த ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணி போட்டு பார்க்குறோம். சரியா? கரெக்டாக வந்தது. அப்புறம் 6,14 உங்களுக்கு சரியா கரெக்டாக வந்துட்டோம். முடிஞ்சு போயிட்டு இந்த விஷயம். இப்போ திருப்பி அதே ஆப்ரேஷன் இப்படி பண்ணி பார்க்கும்போதும் அதே வரப்போகுது. அவ்வளோதான். எனக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றோம்னா நம்ம வந்து இதை கமெண்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், 4 யூனிட்டும் 6 யூனிட்டும் வந்துருக்கு. இப்போ CU தனித்தனியா பண்றோம். சரிதானே? ஒரு சின்ற ஒரு ஸ்கேலரையும் u வெக்டாரையும் பண்றோம். உங்களுக்கு சரிதானே? u வெக்டார் என்ன பாருங்க, உங்களுக்கு அப்புறம் 2,3 இருக்குது. அதை என்ன பண்றோம், அதை என்ன பண்றோம்னாக்க நம்ம வந்து இந்த ஸ்கேலார்ல என்ன பண்றோம், CU பண்றேன். சின்ற ஸ்கேலார் 2, யூனிட் வெக்டார் வந்து இந்த இருக்குது 2 2 4 2 3 6 4,6 4,6 வந்துருக்குதா? 4,6 CU 4,6 வந்துருக்குல்ல, இந்த இருக்கு 4,6 வந்துருக்கு. சரியா? அப்புறம் பாருங்க, இதில் போயிட்டு நம்ம இதில் பார்க்க நம்ம அடுத்து பாருங்க. CV பண்ணிட்டோம். இப்போ CV பண்றோம். ஓகேவா? CV பண்றோம். அதாவது இப்போ V வெக்டாரையும் அதனுடைய ஸ்கேலரையும் பண்றோம். இதான் உங்களுக்கு B வெக்டார் இருக்குது. 2ஆல பண்றோம். 2 3 2 2 அங்கே 8 x 2 y வந்து 8 2,8 2,8 எங்க இருக்குது, 2,8 இந்த இருக்குதா, 2,8 இந்த இருக்கு. CV 2,8 x ஆக்சிஸ் 2 யூனிட், y ஆக்சிஸ் வந்து 8 யூனிட் 2,8 இருக்குது. ஓகே தானே? ரைட். அடுத்தது முடிச்சோம்ல, அப்புறம் வந்துட்டு அவ்வளவுதானே? கரெக்டா வந்துட்டு சரியா போச்சு. அவ்வளவுதான். இதுதான் சார் விஷயம். ஸோ நீங்க எப்படி ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரப்போது, உங்களுக்கு வந்து அப்புறம் ஆன்சர் மாறாது. இதான் நான் பார்க்க போறேன். சரி, போட்டு பாத்துங்க. நீங்க போடும்போது இப்ப நிறைய ஏரோஸ் கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஆனால் ஒரு முதல்ல என்ன பண்ணுங்க, 2 ஒரிஜினல் வெக்டர் போட்டு பாருங்க, UV வெக்டர் போட்டு பாருங்க. அப்புறம் வந்து இந்த U வெக்டர் என்ன பண்றோம்னாக்க வந்து 2 ஆட் பண்ணிட்டு u + v போட்டுட்டு வெக்டர் போட்டு பாருங்க. அது தனியா நிற்கும், வந்து இது வரைக்கும் நிற்கும். அப்புறம் 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இது வரைக்கும் போய் நிற்கும். ஸோ அப்படி ஒன்று ஒன்றா போட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி மொத்தம் உட்கள் காப்பியும் போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய வெக்டர் இருக்கும் உங்களுக்கு. U என்ன, V என்ன, ஸ்கேலார் என்ன, 2 வெக்டரையும் சம் பண்ணப்பட்ட பிறகு ஆன்சர் எப்படி வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ வெக்டர் ஆப்ரேஷன் பண்றோம்ல, இந்த வெக்டார் வந்து நம்ம 3 தான் பண்ண முடியும். ஒன்று வந்து வெக்டார் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு வெக்டார் வந்து நீங்க ஒரு நார்மல் வெக்டாரை நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீட்டி விடலாம், நீட்டமாக்கலாம், நீட்டி விட்டுருக்கோம். ஓகே தானே? இல்லைனாக்க என்ன பண்ணலாம், சின்னதாக்க முடியும். இன்னொன்று என்ன பண்ண முடியும்னாக்க வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். டைரக்ஷன் என்ன பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். இந்த 3 ஆப்ரேஷன் நீங்க பண்ண முடியும், வெக்டார் பண்ண முடியும். சரிதானே? லினியர் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் வெக்டார் என்ன பண்ண முடியும், நார்மல் வெக்டார் நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதாவது அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இல்லைங்க என்ன முடியும், நீங்க சுருக்க முடியும், ஷிங்க் பண்ண முடியும். இல்லைங்க நீ ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ்னாக்க வந்து இந்த டைரக்ஷன் போடுறது வந்து இந்த டைரக்ஷன் வேணும், இந்த டைரக்ஷன் ஆக்க போகிறோம்.
இது முக்கியமான வார்த்தை சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. இந்த டைரக்ஷன் மேலே போற டைரக்ஷன் அப்படியே ஆப்போசிட் கீழே கொண்டு போறோம், ஞாபகம் வச்சுங்க. அது முக்கியம். அப்போ அடுத்த ஒரு 2 நிமிஷம் நடத்த போறோம். ஒரு இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருப்போம், அது வந்து நம்ம வந்து ஒரு இன்னொரு புது டைமென்ஷன் பார்க்க போறோம். இப்போ சொல்றவங்கள்ட்ட இது மாதிரி எப்ப என்ன பண்ணிருக்கு, அது வந்து இப்போ அப்பில் போயிட்டு டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்றேன், கீழே கீழே பண்றேன், ரிவர்ஸ் கீழ் டைரக்ஷன் போயிட்டு இருக்கேன், சரியா? இங்க இருந்து போயிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன டேர்ம்னு பார்க்க போறோம். இப்ப இந்த 10th ஆக்ஷன்ஸ் முடிச்ச பிறகு பார்க்க போறோம். நம்ம இதுதான் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் பார்த்தோம். சரி, முடிச்சாச்சு. கடைசி வந்து நமக்கு என்ன பண்ண போறோம்னாக்க வந்து இப்ப இது பார்த்தோமா, 9th பார்த்தோம்ல, 9th பார்த்தோம்ல. சரி, இப்ப கடைசியா 10வது மட்டும் ஆக்ஷன் பார்த்துருவோம். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஃபார் ஸ்கேலர்ஸ். ரொம்ப நம்ம நார்மல் விஷயம் தான். நமக்கு எப்பவுமே ஒரு வெக்டார் 2 ஸ்கேலர், ஒன்றுல என்ன பண்றேன், 2 ஸ்கேலரையும் 2 பண்ணிட்டா சம் பண்ணிக்கிட்டு அப்புறம் வெக்டாரை மல்டிப்ளை பண்றேன். அந்த வர ரிசல்ட்டும் ஒரு வெக்டாரையும் ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்றேன், மறுபடியும் ஒரு வெக்டாரையும் ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்றேன். 2 சம் பண்ணப்பட்ட ஆன்சர் வந்து சேமா இருக்குன்னு. இதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு வெக்டார் 2 ஸ்கேலர் எப்படி பண்ணாலும் என்ன பண்ண போறவங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு மாறாது. இதுதான் விஷயம் உங்களுக்கு, சரிதானே? ரைட். சரி பண்றோம். உங்களுக்கு யூ ஆட் தி ஸ்கேலர்ஸ் அண்ட் தென் மல்டிப்ளை பை வெக்டார். ஓகேவா? இட் இஸ் சேம் ஆஸ் distributing the multiplication over each scalar before summing the result vectors. நம்ம அது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணாவது, இது மாதிரி ஆர்டர்ல பண்ணாக்க உங்களுக்கு வந்து சேம் ரிசல்ட் தான் வரும். இதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம். நம்ம வந்து சபையோட போட்டு போயிடுவோம். அதனுடைய விஷுவலை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 10வது ஆக்ஷன்ஸ், கடைசி ஆக்ஷன்ஸ் இதான் உங்களுக்கு அப்புறம். ஸோ என்ன உங்களுக்கு வந்து அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஃபார் ஸ்கேலர்ஸ். 2 ஸ்கேலரையும் முதல்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வெக்டார் வந்து நான் மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ற ரிசல்ட்டும் சின்ற ஸ்கேலாரு பிளஸ் யூன்ற வெக்டார். அப்புறம் அது தனியாக வச்சுக்கிட்டேன், ரிசல்ட் வச்சுக்கிட்டேன். அப்புறம் டின்ற ஸ்கேலாரு யூன்ற அதே வெக்டார், ரெண்டையும் வர ரிசல்ட்டையும் சம் பண்றேன். இந்த சம் பண்ண ரிசல்ட் என்ன இருக்குனாக்க 2 ரிசல்ட் சேமா இருக்கும்போது பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ நமக்கு என்ன பண்ண போறோம், உங்களுக்கு அப்புறம் 2 ஸ்கேலர் வேல்யூ இருக்குது. அப்புறம் ஓகே, 2 ஸ்கேலர் வேல்யூ இருக்குது. ஒரு ஸ்கேலர் வேல்யூ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 0.08, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 0.04. 2 ஸ்கேலர் வேல்யூ இருக்குது. ஓகே தானே? ஒரே வெக்டார் இருக்கு, இந்த இருக்குது. முதல்ல என்ன பண்றோம், நம்ம வந்து 0.08யும் 0.04 2 ஸ்கேலரையும் சி பிளஸ் டின்னு 2 ஸ்கேலரை நான் என்ன பண்றேன், ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த 0.08 0.04 பண்ண என்ன எனக்கு வரும், எனக்கு என்ன வரும், 1.2 வரும் ஆன்சர், சரிதானே? 0.08யும் 0.0 பண்ணவரையும் 2 வெக்டார் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். என்ன ஆன்சர் எனக்கு வரும், 1.2 வரும், சரிதானே? அந்த 1.2% இன்டு 10,000 இது இருக்கு இல்லையா, பண்ணிட்டு இந்த யூ வெக்டர் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 10,000க்கு வந்து 1.2% எவ்வளவு, 1,200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். சரியா போச்சு, இதான் விஷயம். இதே ஆன்சர் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அப்புறம், நீங்க தனித்தனியா நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி அது ரெண்டையும் சம் பண்ணாலும் இதே சம் ஆன்சர் வரப்போகுது. இதுதான் விஷயம் பார்க்கணும். கிளியர்? கோடு போட்டு பார்த்துருவோம். ஓகே, டவுட்னா சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு இப்ப ஒரு வெக்டார் இருக்குது, 2 ஸ்கேலார் இருக்குது. ஒரு இந்த வெக்டார் வந்து என்ன பண்றேன், வெக்டார் ஸ்பேஸ்ல எடுத்துக்கிட்டேன், யூ வெக்டார் எடுத்துக்கிட்டேன், 3,2 2 ஸ்கேலார் இருக்குது, 2,3 2 ஸ்கேலார் இருக்குது. சரியா? முதல்ல என்ன பண்றோம்னாக்க, முதல்ல இந்த 2 ஸ்கேலாரையும் முதல்ல ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 + 3 5 ஆயிடுது. வந்த ஆன்சரோட நான் யூ வந்து மல்டிப்ளை பண்றேன். சரியா? சி பிளஸ் டி 2 வெக்டார் வந்து சம் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன பண்றேனாக்க வந்து இந்த யூ வெக்டார் என்ன பண்றாக்க நான் வந்து மல்டிப்ளை பண்றேன். அந்த வர்ற ஆன்சரும் லெஃப்ட் சைடு வர்ற ஆன்சரும் நான் தனித்தனி என்ன பண்றேன், சி இன்டு யூ, ஒரு ஸ்கேலாரு வெக்டார், ஒரு ஸ்கேலாரு வெக்டார், ரெண்டையும் என்ன பண்றேன், எனக்கு தனித்தனியா பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டையும் சம் பண்றேன். ரெண்டையும் சம் பண்ற ஆன்சரும் சேமா இருக்குன்றாங்க. இதுதான் விஷயம் நம்ம. சரியா? நான் வந்து 6 மார்க் போட்டிருக்கோம், 10 நம்பர். ஸோ 6 மார்க் போட்டிருக்கோம். ஆரோவுக்கு வந்து 4 பாராமீட்டர் கம்பல்சரி வேணும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒய், அப்புறம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எண்டிங் பாயிண்ட் எக்ஸ், எண்டிங் பாயிண்ட் ஒய், 4 பாராமீட்டர் வேணும். சரிதானே? ஞாபகம் வச்சுங்க. நமக்கு வந்து நம்மளே கொடுத்துருவோம். இங்க வந்து எக்ஸ் 0 ஆரம்பிச்சு சொல்லிருக்கோம், ஒய் ஆக்சிஸ் வந்து 0 ஆரம்பிக்க சொல்லிருக்கோம். இது வந்து எண்டிங் பாயிண்ட் உள்ள கோஆர்டினேட் யூ கமா 0, யூ ஆஃப் 0னாக்க வந்து இந்த இருக்குது யூ ஆஃப் 0 ஃபர்ஸ்ட் வந்து 3, அப்புறம் யூ ஆஃப் 1னாக்க 2, 3,2 முடிகிற இடம் சென்ட போட்டிருக்கோம். யூ வெக்டார் இருக்குது.
ஃபர்ஸ்ட் வெக்டார் வந்து ஸ்கேலார் வந்து 2 3 இருக்கும். முதல்ல 2ஐயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 + 3 வந்து என்னது 5. அப்புறம் என்ன பண்றோம்னாக்க சரிதானே இதை பண்ணியாச்சு. சி + 5. அப்புறம் 5ஆல் என்ன பண்றேன்னாக்க யூ வெக்டார் பண்றேன். எனக்கு ஆன்சர் 5 வந்துட்டுது. 5 × 3 15. இந்த 15. அப்புறம் 5 × 2 10. இந்த புது வெக்டார் வந்துட்டு எனக்கு இது இப்படி பண்றதும் இது வந்து ஒரு ஆப்பரேஷன் பண்ணி ஆன்சர் வந்துட்டு எனக்கு. அப்ப என்ன பண்றேன், தனித்தனியா போயிட்டு என்னுடைய வெக்டார் இருக்குல்ல, ஸ்கேலார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் என்னது 2ஆல வந்து இந்த வெக்டார் வந்து என்ன பண்றேன், அப்புறம் மல்டிப்ளை பண்றேன். 2ஆல பண்ணும்போது எனக்கு 2 3 6 2 4 4 வந்துட்டுதா. 2 3 6 2 2 4 இந்த இருக்கு ஆன்சர். அப்புறம் டி இந்த ஸ்கேலார் 3 இருக்குது. இந்த 3ஆல என்ன பண்றாங்க வந்து இந்த வெக்டாரை மல்டிப்ளை பண்றேன். 3 3 9 3 2 6 3 9 3 2 6 இருக்குது. சரிதானே? இது அது ரெண்டு என்ன பண்ணிட்டோமா? இப்ப பண்ணியாச்சு. இப்ப இந்த 2 வந்துட்டு இல்லையா, 2ஐயும் ஆட் பண்றோம். 9 6 15 4 6 10. ஸோ இதே தான் ரிசல்ட் வரும். 15 10 15 10. இதுதான் சார் ரிசல்ட். ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம ஜியோகிராஃபில போட்டு பார்த்துருவோம். நம்ம என்னாச்சு ஓகே ரைட். சார் போட்டு பார்த்துருவோம். சம்டைம்ஸ் விஷுவல் சோர்ஸ் கோட் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அந்த யூஸா பண்ணுங்க. நீங்க கேஷ் எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒருவனை பார்த்துருவோம், அப்பதான் தெரியும் உங்களுக்கு. முதல்ல வந்து நான் யூ வெக்டார் போட்டு காமிச்சிடுறேன். இதான் அந்த யூ வெக்டார். என்னாச்சு? சரி, இதான் யூ வெக்டார். ஓகே தானே? இந்த யூ வெக்டார் 3,2 ஓட்ட முடியா இந்த வெக்டார்ல இருக்கு. ஏன் அது வருது? ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் ஓகே ரைட். இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் யூ வெக்டார் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். யூ வெக்டார் 3,2 இந்த இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ், ஒய் 2 ஆக்சிஸ். 3,2 இந்த இருக்கு. 3,2 இந்த இருக்கு. பண்ணியாச்சு. சரிதானே? பண்ணியாச்சு. நீங்க வந்து இந்த ஹெட் வித் இருக்குல்ல, கம்மியா போட்டதான் கரெக்டா தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து அந்த ஹெட்டோடைய சைஸ் வந்து நேரோட ஹெட் பெருசா போட்டு வச்சிருக்கோம். அதுக்காக தெரியும் உங்களுக்கு. 3,2 போட்டாச்சு. ரைட், பண்ணியாச்சு. நம்ம அப்புறம் பாருங்க என்ன பண்றோம்ட்டு யூ வந்து பண்ணி பார்த்துட்டோம். சரியா? அப்ப பாருங்க. ஸோ இது வந்து இப்ப சியூ என்னுடைய ஸ்கேலார் சி இருக்குல்ல, அது ரெண்டையும் வெக்டாரையும் பண்றோம் இப்ப. சரிதானே? பாத்துங்க, 2 இருக்குது. இதான் உங்களுக்கு வந்து சி, இது டி. 2 இருக்குது. ரெண்டையும் அந்த வெக்டாரை ஆட் பண்றோம். 2 3 6 2 2 4. ஓகே தானே? என்ன ஆன்சர் வரும் நமக்கு? இப்ப என்ன ஆன்சர் வரணும்? 2 3 6 4 6 4 இந்த இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் 6, இது வந்து 4 6 4. சரிதானே? உங்களுக்கு வந்துட்டு சரியா வந்துட்டு இருக்கும். ஓகே, 6 4. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 6, ஒய் ஆக்சிஸ் வந்து 4 வந்துச்சு. ரைட். அப்புறம் பாருங்க, அப்புறம் முதல்ல வந்து சி இந்த ஸ்கேலை மல்டிப்ளை பண்ணோம். இப்ப டி இந்த ஸ்கேலை மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? டில பண்றேன். அப்புறம் இதான் என்னோட இதான் ஜாஸ்தி 3ஆல பண்றேன். 3 3 9 3 2 6 9, 6 9, 6 9, 6 கரெக்டா 9 இருக்கு. அப்புறம் 8 9 6 இந்த இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் 9, ஒய் ஆக்சிஸ் வந்து 6 இந்த இருக்குது. ஓகே தானே? 9, 6 பண்ணியாச்சு. அப்புறம் ஸோ இப்போ வந்து இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் சியூயும் டியூயும் ஆட் பண்றேன். இருக்குல்ல, அதாவது இந்த சியூயும் டியூ ஆட் பண்றேன். 9 6 15 6 10. ஸோ எக்ஸ் வந்து 15, ஒய் 15 15, 10 15, 10. ஸோ 15, 10 இந்த இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் 15, ஒய் வந்து 10. சரி, இதுதான் சார் விஷயம். குழப்பம் இல்லை சார். நம்ம ஒரு சின்ன ஒரு பிரேக் வருவோம். ஆக்சிஸ் முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம அப்புறம் முக்கியமான டாக் போக போறோம். நீங்க எனக்கு நீங்க இப்பயே சொல்லுங்க,
இப்போ உங்களுக்கு வந்து வெக்டர் ஸ்பேஸ் என்ன புரியுதா இல்லையா, சப்ஸ்பேஸ் புரியுதா இல்லையா, வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து எத்தனை காம்பவுண்ட் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இப்போ முக்கியமான டாபிக் பண்ணி ஆரம்பிக்க போறோம் நம்ம. சரியா? டைப்ஸ் ஆஃப் வெக்டார் ஒன்று ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு இப்போ மொத்தம் 14 வகையான வெக்டர்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் கவர் பண்ணிருக்கோம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் போட்டு டேட்டா செட் போட்டு நம்ம எப்படி வந்து போட்டுருக்கு. நம்ம 14 டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்கு. நம்ம அதை கவர் பண்ண போறோம். அது கவர் பண்ணியாச்சுனாக்க சாப்டர் 1 முடிஞ்சிடும். நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்கேலார் வெக்டார் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்கேலார் தான் பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்கேலாருடைய மேக்னிட்யூட் எல்லாம் பார்த்தோம். வெக்டார் வந்து பேசிட்டு இருந்தோம். வெக்டாருக்கு வந்து ஆக்சிம்ஸ் பார்த்தோம், வெக்டர் ஸ்பேஸ் பார்த்தோம், வெக்டர் சப்ஸ்பேஸ் பார்த்தோம், வெக்டர் ஆக்சிம்ஸ் 10 பார்த்தோம். அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டார் இருக்கு, 14 டைப் வெக்டார் இருக்குது. அதை பார்த்து முடிச்சோம்னாக்க என்ன இருக்கு, நமக்கு வந்து இப்போ ஸ்கேலாரும் வெக்டாரும் முடிஞ்சிடும். ஸ்கேலாரும் வெக்டார் முடிச்சுனாக்க என்ன செய்ய, நம்ம வந்து இப்போ அடுத்ததுக்கு போக முடியும். நம்ம வந்து மேட்ரிக்ஸஸ் போக முடியும். ஸ்கேலார் வெக்டர் முடிஞ்சிட்டுனாக்க வந்து அப்புறம் வந்து என்ன செய்ய முடியும், மேட்ரிக்ஸஸ் டென்சர் போக முடியும். இப்போ இது முடிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஸ்பேன் சொல்றதுல ஸ்பேன், லினியர் டிபெண்டன்சி, அப்புறம் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெக்டர் ஸ்பேஸ் இருக்குல்ல, பார்த்தோம்ல. இப்போ இது நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு வெக்டர் ஸ்பேஸ் தான் பார்த்துருக்கோம். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து வெக்டர் ஸ்பேஸ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும். உங்களுடைய டேட்டா செட்டை பொறுத்து, உங்களுடைய டொமைனை பொறுத்து மாறும். ஒரு உங்க ஸ்பேஸையே டிரான்ஸ்மிட் பண்ண போறோம் உங்களுக்கு. சரியா? அது முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அது முடிச்சுட்டு மிக முக்கியமான டாபிக் மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் மிக முக்கியமான ஒன்று இருக்குது. அது முடிச்சது உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு வந்து ஐகன் வெக்டார், ஐகன் வேல்யூ, ஐகன் டீகம்போசிஷன் இருக்குது. அப்புறம் எஸ்விடி ஒன்று இருக்குது, சிங்குலாரிட்டி இருக்குது. இதெல்லாம் 7 சாப்டர் முடிச்சுனாக்க நீங்க வந்து 100% உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வராது. நம்ம என்ன நீங்க வந்து மெஷின் லேர்னிங்ல வந்து எங்க போய் கை வச்சாலும் இதை தாண்டி மேக்ஸிமம் இருக்காது. அவ்வளவுதான் கவர் பண்ணி வச்சுக்கோம். இந்த 7 டாபிக் நீங்க லினியர் அல்ஜிப்ரா ஸ்ட்ராங்கா இருக்கும். மெயினா யாருக்கும் டீப் லேர்னிங் படிக்கிறவங்களுக்கு வந்து மிக மிக முக்கியமான டாபிக் எல்லாமே 7 தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த 14 வகையான வெக்டர் டைப் இருக்குது. அது முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்டர் 1 முடிச்சிடலாம், டாபிக் 1 முடிச்சிடலாம். அப்புறம் வந்து மேட்ரிக்ஸஸ் போயிடலாம், நம்ம மேட்ரிக்ஸஸ் டென்சாரும் போயிடலாம். சரி, ஓகே. ஒரு நிமிஷம் வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க சபி. அப்போ வந்து இப்போ அந்த 14 வெக்டர் டைப்ஸ் முடிஞ்ச உடனே நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் நமக்கு வந்து முடிஞ்சிடும். நமக்கு சரியா? இன்ட்ரடக்ஷன் நமக்கு வந்து முடிஞ்சிடும். அதாவது ஸ்கேலார் வெக்டாருடைய இன்ட்ரோ முடிஞ்சிடும். அது இன்ட்ரோ முடிஞ்சதுனாக்க அதில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கம்ப்ளீட்டாக கற்று முடிச்சுட்டு அப்புறம் வந்து முன்னாடி வந்து மேட்ரிக்ஸ் வந்து போயிடும் நம்ம உங்களுக்கு. சரியா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், வெக்டார் வந்து மேட்ரிக்ஸா இல்லையா? வெக்டார் படிச்சுட்டு இருக்கோம், வெக்டார் வந்து மேட்ரிக்ஸஸ் இல்லையா? வெக்டார் வந்து மேட்ரிக்ஸா இல்லையா? ஒன் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் அது. ஓகேவா? மேட்ரிக்ஸ். சரியா? மேட்ரிக்ஸ் எப்பவுமே ரோ காலம் இருக்கும். இங்க வந்து வெக்டார் வந்து ஒரே காலமா இருக்கலாம், ரோவா இருக்கலாம். ரோ வெக்டர், காலம் வெக்டர் ஞாபகம் வச்சுங்க. ரைட் சார், அவ்வளவுதான். நம்ம சின்ன ஒரு ரீகால் பண்றோம். இப்போ சொல்றதா நம்ம படிச்செல்லாம் பார்த்துருவோம். ரியல் நம்பர் சிஸ்டம் உங்களுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். சின்ன ஒரு ரீகால் பண்ணுவோம் என்ன பார்த்தோம் நம்ம. சரியா? ஹோல் நம்பர் பார்த்துருக்கோம், சாரி நேச்சுரல் நம்பர் பார்த்துருக்கோம். ஒரு நொட்டேஷன் எண்ணு போட்டிருக்கோம் நேச்சுரல் நம்பருக்கு வந்து, அது 0 வராது. அப்புறம் வந்து ஹோல் நம்பர் வந்து பார்த்துருக்கோம். ஹோல் நம்பர் வந்து 0 வரும். சில பேர் நொட்டேஷன் என்ன செய்வாங்க, ஹோல் நம்பருக்கு டபிள்யூன்னு போடுவாங்க. சில பேர் வந்து என் 0 போட்டிருப்பாங்க. என் போட்டு அந்த சப்ஸ்கிரிப்ட் 0 போட்டிருப்பாங்க. நீங்க குழம்பு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், டபிள்யூன்னு போட்டிருக்குதே அப்படின்னு போட்டிருக்க வேண்டாம். மெட்ராஸ் ஐஐடி வந்து என் 0ன்னு சொல்றாங்க அவங்க. ஓகேவா? நான் சொல்றாங்க அவங்க. அந்த நான் வீடியோ பார்த்தேன், சிலபஸ் பார்த்தேன். அப்புறம் இண்டிஜியஸ் வந்து பார்த்தோம். இது இசட், அதாவது எல்லாமே இருக்கு. அதாவது ஹோல் நம்பர் இருக்குது, நேச்சுரல் நம்பர் இருக்குதுருக்காங்க. இண்டிஜியஸ் 2 ஞாபகம் வரணும், பாசிட்டிவ் நெகட்டிவ். A to Z A to Z சொல்ற மாதிரி பார்த்தோம். அப்புறம் ரேஷனல் நம்பர் பார்த்தோம். ரேஷனல் நம்பர் எப்போதுமே எப்படி இருந்தாக்க ஃபிராக்ஷனாக பார்த்தோம். ரேஷனல் நம்பருக்கு இங்கே பாருங்க, இப்போ இண்டிஜருக்கு வந்து சாரி, நீங்க இப்போ நேச்சுரல் நம்பருக்கு 1 மட்டும் ஒரு நம்பர் போதும், 7 இல்லை 8 இல்லை 9 1 மட்டும் போதும். ஹோல் நம்பருக்கு வந்து என்னன்னாக்கா 0 மட்டும் போதும், இல்லை 5 மட்டும் 6 மட்டும் போதும், ஒரே ஒரு நம்பர் மட்டும் போதும். இண்டிஜர்ஸுக்கும் பாசிட்டிவ் இண்டிஜருக்கு அப்படிதான், நெகட்டிவ் இண்டிஜருக்கு போதான். -10 -100 ஒரு வேல்யூ ஒரு நம்பர் மட்டும் போதும். ரேஷனல் நம்பருக்குள்ள ஃபிராஷ் 2 நம்பர் வந்துருங்க. 2 1 நம்பர் 3 நம்பர் இருக்கு. 2/3 8/1 5/1 அப்படி இருக்கணும். 2 நம்பர் இருக்கணும் ரேஷனல் நம்பருக்கு தான் ஃபிராக்ஷன் பார்த்தவங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பார்த்தோம் நம்ம, இர்ரேஷனல் பார்த்தோம் நம்ம. சரியா? ரூட்ல இருந்து பார்த்தோம், அது பார்த்தோம் நம்ம. சரியா? அப்புறம் உங்களுக்கு வந்து அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஃபேமிலி பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் ஃபேமிலி என்ன இருக்குன்னாக்க ஒரு ரியல் நம்பர் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து என்ன இருக்கும், ஒரு இமேஜினரி நம்பர் பார்த்தோம் உங்களுக்கு. பைத்தான்ல வந்து நம்ம ஏற்கனவே சொல்றோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து சொன்னோம், 2 + 3 ஐன்னு தான் மேத்தமெட்டிக்கலா இப்படிதான் உங்களுக்கு இதான் நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாக்க ஒரு ரியல் நம்பர் ஒன்று இருக்கும். அப்ப என்ன இருக்கும், ஒரு இமேஜினரி நம்பர் ஒன்று இருக்கும். ஏன் சார் இப்படி பார்க்க போறோம், ஹெமிட்ரியன் மேட்ரிக்ஸ் பார்க்க சொல்றேன் உங்கள்கிட்ட.
சரிதானே இருக்கும். ஆனா வந்து பைத்தான் வந்து இப்போ வந்து ஐன்னு எடுத்துக்காது, ஜேனு நொட்டேஷன் எடுத்துக்கும். ஜேனு போடுவோம், நம்ம இங்க மட்டும் ஜேனு போடுவோம். சரியா, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பைத்தான் வந்து ஒரு இருக்கும். இது ஏன்னு வந்து ஐ திங்க் நோட்ஸ் போட்டிருந்தாங்க, அதை பாருங்க. கிளாஸ் 1 2 இருந்தது. இது பார்த்தோம் நம்ம. இதான் நம்மளுடைய ரியல் நம்பர் ஃபேமிலி பார்த்தோம். 1 2 3 4 5 ஃபேமிலி இருக்கு ரியல் நம்பர்ல. சரிதானே உங்களுக்கு அப்புறம் பார்த்துங்க. அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி இது பார்த்து முடிச்சோம். இன்னொன்று சேம் தான், இன்னொரு படம் போட்டிருக்கோம் நேச்சுரல் நம்பர். பார்த்தீங்களா, எண்ஸ் அந்த எண் சொல்லும் போட்டிருப்பாங்க ஹோல் நம்பர்னாக்க. சில பேர் வந்து டபுள்யூன்னு போட்டிருப்பாங்க ஹோல் நம்பர். சரியா பார்த்துப்பாங்க. இண்டிஜுவல் ரிசல்ட் பார்த்தோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தோம், ரேஷனா ஃப்ராக்ஷன் பார்த்துருக்கோம், கியூன்னு பேர் கியூன்னு பார்த்தோம் நம்ம. சரிதான். சில பேர் வந்து என்ன செய்வாங்க வந்து இர்ரேஷனுக்கு வந்து அந்த கியூ டேஷ் டேஷ்னு பேர் கியூ டேஷ் போட்டிருக்கோம், இர்ரேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ரேஷனில் வந்து 1 2 3 4 ஃபேமிலி, இதே சேர்த்து மொத்தம் 5 ஃபேமிலி. ரியல் ஃபேமிலி எடுத்தால் அதுக்கு உங்களுக்கு இதான் மொத்தமாக 6 போட்டிருப்பாங்க. ரியல் நம்பர் ஃபேமிலி 6னாக்க என்ன இருக்கும்? இப்போ 6ல் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ என் இருக்கும், நேச்சுரல் நம்பர் இருக்கும், அப்புறம் ஹோல் நம்பர் என் 0 இருக்கும், அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் இசட் இருக்கும், சில பேர் ஜீன்னு சொல்லுவாங்க, ரேஷன் நம்பர் கியூ இருக்கும், நம்ம ரேஷன் வந்து கியூ டேஷ் இருக்கும். ஓகேவா, 1 2 3 4 5 இந்த 5 சப் ஃபேமிலி சேர்ந்தது தான் என்ன வந்து ரியல் ஃபேமிலி ஆர். ஓகே தானே, இது ஏமாச்சு இதுதான் உங்களுக்கு ரியல் ஃபேமிலின்றது. ஸோ நம்ம அப்போ நம்ம என்ன பார்த்தோம், உங்களுக்கு ஸ்கேலர் இருக்குல்ல, இந்த ஸ்கேலர் வந்து எப்படி இருக்கலாம், உங்களுக்கு வந்து எப்படி வேணாமல் இருக்கலாம், ஒரே ஒரு குவான்டிட்டி தானே உங்களுக்கு எப்படினா இருக்கலாம். அது வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், ஹோல் இன்டிஜர் ரேஷனல் ரேஷனல் எப்படி வேணா இருக்கலாம். அதான் என்ன செய்ய எப்பவுமே சொல்லும்போது நம்ம வந்து சில பேர் வந்து என்ன செய்வாங்க, இப்போ வந்து ஸ்கேலரை வந்து ஒரு குவான்டிட்டி இன்டிஜர் சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஸ்கேலர் வந்து ரியல் நம்பர். தட் மீன்ஸ் ரியல் ஃபேமிலி, ரியல் நம்பர் ஃபேமிலியில் 5 சப் ஃபேமிலி இருக்கு. என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து எனக்கு ஒன்றுலாம் ஸ்கேலர் இருக்கலாம். ரூட் -2 அதுவும் ஸ்கேலர் தான், 3.5 அதுவும் ஸ்கேலர் தான், 1/3 அதுவும் ஸ்கேலர் தான். சரிதானே, அது மட்டும் ஞாபகம். ஸோ ஸ்கேலர் எப்பவுமே ரியல் நம்பர் சிஸ்டத்தில் வருது. ஓகே தான். அப்போ சார் இன்னொரு விஷயம் வேற ஒன்றும் கிடையாது, ஏதாவது வேறு போட்டு பார்த்தோம்ல, இன்னொரு டெஃபினேஷன் 8/3 ஃப்ராக்ஷனுக்கு எப்போதுமே ரேஷன் நம்பருக்கு எப்பவுமே 2 நம்பர் தேவைப்படும். சரிதானே, பாருங்க 5 நம்பர் 1 6 நம்பர் 1 இருக்குது, 1 1 இருக்கு, 5 1 இருக்குது. சரிதானே. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கவங்களுக்கு வந்து நம்ம அது ரேஷனலுக்கும் இரேஷனலுக்கும் அது முக்கியமான டிஃபரெண்ட் பார்த்துருக்கோம். அதுக்காக ஞாபகம் இருக்கா சார், ரேஷனலுக்கும் இரேஷனல் ஞாபகம் இருக்கா சார்? நம்ம 1.3333 போயிட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா? ரிப்பீட்டேட் நம்பர்னு போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ரிப்பீட்டிங் நம்பர் இருந்துச்சுனாக்கு வந்து அது ரேஷனல், அப்புறம் என்ன இருக்கும், நான் ரிப்பீட்டிங் நம்பர் வந்துச்சுனாக்கு வந்து இரேஷனல் பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சு. ஓகே ரைட், சேம், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல என்ன இருக்குனாக்க வந்து ரெண்டுமே பியூர் இமேஜினரி மட்டும் இருக்கலாம், இல்லைனாக்கு வந்து இது வந்து பியூர் இமேஜினரி A+BIன்றது அப்படி இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்து ஒரு ரியல் நம்பர் ஒன்று இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் ஒன்று இருக்கும். A+BI மேத்தமெட்டிக்கலா பைத்தான்ல வந்து A+BJன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா, ரெண்டு ஒன்று தான், நொட்டேஷன் மட்டும் மாறும், அதனுடைய இது மட்டும் மாறும் பைத்தான்ல. ஓகே, மொத்தம் எல்லாமே போட்டிருக்கும். அந்த அல்ஜிபிரிக் நம்பர்லாம் போட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி, அல்ஜிபிரிக் நம்பர் செட் இருக்கும், அப்புறம் பியூர் இமேஜினரி செட் இருக்கும், எல்லாமே போட்டிருக்கும். சரியா, இதான் விஷயம். ரைட், அவ்வளோதான். நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து ஸ்பெஷல் வெக்டார் டைப் ஆஃப் வெக்டார் பேர் உங்களுக்கு. சரிதானே, பார்த்துங்க. இரேஷன் நம்பர். ஓகே, யாராச்சும் சார் நீங்க ரேஷனல் இரேஷனை பத்தி கிளாஸ் எடுக்கணும், தாராளமா சண்டே எடுங்க, பிரச்சனை கிடையாது. சரிதானே, உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், நான் கிளாஸ் எடுக்கிறேன் சார், தாராளமா எடுங்க. மெட்கோஸ் நான் கிளாஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. நீங்க இன்னொன்று இது வரைக்கும் இதோட 6 கிளாஸ் பார்த்துருக்கும்ல, நீங்களே வந்து ரெஃப்ரெஷ் கொடுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுங்க, டீம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, சண்டே அன்னைக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, பார்த்துட்டோம். அப்புறம் வந்து நம்ம அந்த ரியல் நம்பர் ஃபேமிலி, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி பார்த்தோம். அப்புறம் வந்து வெக்டர் ஸ்பேஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து சப்ஸ்பேஸ் பார்த்த முடியும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த ரியல் நம்பர் பார்த்த முடியும். இப்போ உங்களுக்கு வந்து வெக்டர் ஸ்பேஸ் பார்த்தோம்ல, 2 வகை வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. நீங்க ரியல் நம்பரால வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க வந்து அது ரியல் வெக்டர் ஸ்பேஸ் உங்களுக்கு. அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் வெக்டர் ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பரால வந்து ஒரு வெக்டாரை வந்து நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க அது வந்து காம்ப்ளெக்ஸ் வெக்டர் ஸ்பேஸ் பேர். ஓகே, ரியல் வெக்டர் ஸ்பேசஸ், காம்ப்ளெக்ஸ் வெக்டர் ஸ்பேசஸ், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், சிம்பிள் விஷயம் தான், அவ்வளவுதான். ரியல் வெக்டர் ஸ்பேசஸ்னாக்க ஒரு வெக்டார் என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து ரியல் நம்பர்ல உள்ள ஃபேமிலி இருக்குல்ல, அந்த நம்பர்ல உள்ள நம்பரை வச்சு 5 8 10 அப்படின்னு என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். இது வந்து என்ன பண்றோம்னாக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பரால வந்து அந்த வெக்டரை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா, அதை வந்து காம்ப்ளெக்ஸ் வெக்டர் ஸ்பேஸ் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நிறைய பார்க்க போறோம், இந்த வெக்டர் ஸ்பேஸ் பற்றி தான் நம்ம நிறைய விஷயம் பார்க்க போறோம். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஒரு கோட் போட்டு காமிச்சிடுறேன், ரீகால் உங்களுக்கு வேற ஒன்று.
அடுத்த டாபிக் ஃபர்ஸ்ட் மறந்துடக்கூடாது இல்லையா, பழைய டாபிக் மறக்கக்கூடாது இல்லை, அதுக்காக. ஸோ ஓகே, நான் சொல்லிருக்கோம் நம்மளுடைய பைத்தான்ல வந்து மேத் பேக்கேஜ் ஒன்று இருக்குது, சி மேத் ஒன்று இருக்குது. மேத் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குது, சாரி மேத் வந்து ரேஷனல் நம்பர் கொடுக்குது, சி மேத் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் என்ன இருக்கும் சொல்றதுனாக்க ஒரு ரியல் நம்பர் ஒன்று இருக்கும் பிளஸ் ஒரு இமேஜினரி நம்பர் ஒன்று இருக்கும், சேர்ந்து தான் காம்ப்ளெக்ஸ். ரெண்டு நம்பர் இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ அனுப்புறோம் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் வேணும் போடுறோம். இப்போ என்ன கொடுக்கும்போது வந்து எனக்கு வந்து ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எனக்கு கொடுக்க எனக்கு சரிதானே. நம்ம எப்படி படிக்கணும்னா நான் சொல்றேன்ல, நம்ம வந்து பைத்தான்ல வந்து டெக்னிக்கலா வந்து அது ஐன்னு இருக்கணும், ஜேன்னு எடுத்துக்கணும். 2 பாயிண்ட் இருக்குங்க, இதான் அந்த இருக்கு. இது வந்து ஜேன்னு முடிஞ்சிருக்கு, 2 பாயிண்ட். அதான் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாத்திருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் மாற்றும்போது மாத்திருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க, அப்புறம் இங்க என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் கொடுக்கும்போது இது ரியல் பார்ட்டு, இது வந்து இமேஜினரி பார்ட். சரிதானா, இமேஜ் பார்ட் எது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் கொடுக்கும்போது. அதே சீமெட்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 கொடுக்கும்போது என்ன இருக்கு எனக்கு வந்து அப்புறம் இது வந்து ரியல் பார்ட்டு பிளஸ் 0 ஜாட் பண்ணிருக்காங்க. டிஃபரன்ஸ் பார்த்துங்க. பைத்தான் இப்படிதான் வந்து கொடுக்குது உங்களுக்கு, பார்த்துக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அதனுடைய டைப் பார்த்தீங்கன்னாக்கா இது இல்லை காம்ப்ளெக்ஸ் டைப். எப்போதுமே அந்த டைப் போட்டு பார்த்துருங்க. டைப் எந்த அவுட்புட் எது வந்தாலுமே நீங்க டைப் கூட கற்றுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். டைப் வந்து காம்ப்ளெக்ஸ் டைப். இன் டைப் இருக்குது, நமக்கு இன் டைப் இருக்குது, ஃப்ளோட் டைப் இருக்குது, ஆப்ஜெக்ட் டைப் இருக்குது, டேட் டைப் இருக்குது. இது காம்ப்ளெக்ஸ் டைப். இதுதான் விஷயம். இன்னும் ஒரு சிம்பிள் கூட போட்டுட்டு நம்ம என்ன சொன்னாக்க வெக்டர் ஸ்பேஸ் போயிடுவோம். ஒரு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் வேற ஒன்று ஏற்கனவே போட்டு நம்ம கிளாஸ் டே 2 டே போட்டு நம்ம எல்லாமே வேற ஒன்றும் இல்லை. காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து என்ன பண்றேன், சீமெட்ல வந்து காம்ப்ளெக்ஸ் ஆஃப் 0,0 கொடுத்து பார்க்குறேன், 1, கொடுத்து பார்க்குறேன். எப்படி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒவ்வொன்றுத்துக்கு உண்டாகுன்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. சரியா, இந்த பாருங்க 0,0 என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து இதுல ரியல் பார்ட்டே இல்லவே இல்லை. ரியல் பார்ட் ஏன்னா 0 தான் இருக்குது அப்படிங்கிறத ரியல் பார்ட்டே இல்லை. ஸோ டைரக்டா என்ன இருக்காங்க, இது வந்து பியூர் இமேஜினரி நம்பர். இது பேர் தான் பியூர் இமேஜினரின்னு பேர் உங்களுக்கு. அப்புறம் இங்க 1 வந்து ரியல் நம்பரு, 0 வந்து 1 ரியல் நம்பரு, 0 வந்து இமேஜ் நம்பர். 1 + 0j. சரியா, அப்புறம் 5,0 5 + 1j எல்லாம் கவுன்சிங் கொடுக்கணும். 5 + 1j பாசிட்டிவா இருக்கும்போது 5 + 2j 5 + 3j கொடுத்தாச்சு. அடுத்து போட்டு பார்த்துருவோம் எப்படின்னு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்றோம் உங்களுக்கு. 1,1 உங்களுக்கு ரியல் நம்பரு, இமேஜ் நம்பர். 1 ரியல் நம்பரு, இது வந்து இமேஜ் நம்பர் 1j, இது வந்து 3j, இது வந்து 4j. பார்த்துக்கணும். என்ன சார் நேம் வருது, நேம் வருது, அவுட்புட் காப்பி பண்ணிட்டீங்க. என்ன சார் லைன்ல 13ல அவுட்புட் காப்பி பண்ணிட்டேனா? என்ன எரர் வருது, நேம் எரரா? நேம் எரர். எப்போதுமே எரர் படிக்க நேம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். நேம் எரரு, என்ன வந்து கேப்சூல் இருக்கும், கேப்சூல் ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே, நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் படிக்கும்போது மிக முக்கியமான விஷயம் எக்ஸப்ஷன் கிளாஸ். மிக முக்கியமான எக்ஸப்ஷன்ன்றது. எக்ஸப்ஷன் தான் உங்களுக்கு வந்து பைத்தான்ல சூப்பர் கிளாஸ் எக்ஸப்ஷன். சரியா, பைத்தான் படிக்கும்போது படிப்பீங்க. கோவிந்தராஜன் சார், எனக்கு ஒரு क्वेश्चन இங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க ப்ளீஸ், கோ ஹெட். சார், இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்து 2 பார்ட் மட்டும் தான் இருக்குமா, 3 பார்ட் இருக்காதுங்களா? இப்போ நம்ம சொல்றோம்ல 2 + 5j கொடுக்குறோம் இல்லையா, அது ஜஸ்ட் 2 தான் இருக்கு, 2 பார்ட் தான் இருக்குமா? காம்ப்ளெக்ஸ்னால என்ன அர்த்தம்னாக்க வந்து ஒரு ரியல் பார்ட், அப்புறம் வந்து ஒரு இமேஜ் பார்ட். உங்களுக்கு வந்து அதை நீங்க பிரிக்கணும் பாசப்பட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இங்க பாருங்க ஏஸ் ஈக்குவல் டு வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ சும்மா வச்சுக்கிட்டேன் அவருக்கு. நான் அது ஏன்னு சொல்றேன், ஓகேவா? உங்க தெரியும் 5 + 2 இருந்தது. இப்போ என்ன பண்றீங்க, நீங்க போயிட்டீங்க இந்த பிரிண்ட் போயிட்டுல போயிட்டு நீங்க வந்து ஏன் 2 தான் இருக்குனாக்க வந்து வேற ஒண்ணுமே இல்லை அதுல. அப்புறம் உங்களுக்கு a.real கொண்டு வரீங்களா, அது ஒரு வந்து ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று, ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. a.realனாக்க என்ன உங்களுக்கு வந்து அப்புறம் அந்த ரியல் பார்ட் மட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த இருக்குது a.realனா 5 மட்டும் கொடுக்கும்.
சரியா? அப்புறம் ஏ டாட் நான் வந்து இது நான் வந்து 2 ஏ டாட் இமேஜ் நினைக்கிறேன். இமேஜ் நம்பர் அது மட்டும் கொடுப்போம். எதுவுமே இருக்கு. ஓகே சார். Yes, sir. Okay, thank you. Thank you. யார் கேட்டது? யார் கேட்டது? சார் நான் வடிவேல். ஓகே. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து பிரிண்டிங் இதை பற்றி இந்த ஒரு ஹெர்மிட்ரி மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து எஸ்பிடி பார்க்கும்போது வரும் நினைக்கிறேன். நம்ம லினியர் அல்ஜிப்ரால வந்து நம்ம சிங்குலர் வேல்யூ பார்க்கும்போது தான் நினைக்கிறேன் மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் வரும் நினைக்கிறேன். மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் நமக்கு வந்து ஒரு முக்கியமான பார்ட் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம ஹெர்மிட்ரி என்ன மேட்ரிக்ஸ் பேரு ஹெர்மிட்ரி மேட்ரிக்ஸா டைப்ல பாருங்க. ஹெர்மிட்ரி என்ன போட்டுருக்கோம் நம்ம இந்த ஹெர்மிட்ரி மேட்ரிக்ஸ். இது ஃபுல்லா என்ன உங்களுக்கு வந்து இதான் அந்த நம்பர் தான். நீங்க இது வரைக்கும் நீங்க மேட்ரிக்ஸ் எப்படி பார்த்துருப்போம்னாக்க நம்ம வந்து நம்ம மேட்ரிக்ஸ் தான் இப்படிதான் பார்த்துருப்போம். நம்ம கோடு போட்டு நம்ம வந்து இதான் மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம். நம்ம போட்டு ஒரு குரூப் ஆஃப் வெக்டார் இருக்குல்ல சும்மா 2, 3, 4 பண்ணி பார்த்துருப்போம் நம்ம. அப்புறம் வந்து இது வந்து என்ன செய்வோம் 4, 6 போட்டுருப்போம் நம்ம. இது வந்து மேட்ரிக்ஸ் ஆக்கியிருப்போம் நம்ம. இது 2 டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் ஆக்கியிருப்போம். இதான் மேட்ரிக்ஸ் வெக்டரை பொறுத்த வரைக்கும். ஓகே தானே? இதான் மேட்ரிக்ஸ். இப்படிதான் பார்த்துருப்போம். அதாவது நம்ம ஃபோன் நம்பரை பார்த்துருப்போம். இந்த நீங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னாக்க ரியல் நம்பர் ஃபேமிலியோட மேட்ரிக்ஸ். இதெல்லாம் ரியல் நம்பர் ஃபேமிலி தானே. 3, 4.5, 4.2 இதெல்லாம் ரியல் நம்பர் ஃபேமிலி. ரியல் நம்பர் ஃபேமிலியில பார்த்துருப்பீங்க. கமா போனீங்க பார்த்துருப்பீங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மேட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா அந்த இமேஜினரி நம்பர் இருக்குது ப்ளஸ் ரியல் நம்பர் பார்த்தோம்ல உங்களுக்கு. அப்புறம் அது பேர் தான் உங்களுக்கு வந்து ஹெர்மிட்ரி மேட்ரிக்ஸ். இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம வந்து இதில் பார்க்க போறோம். ரொம்ப எவ்வளவு தூரம் போட்டிருக்குமோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நோட்ஸ் எடுத்து போடுறாங்க இந்த ஹெர்மிட்ரி மேட்ரிக்ஸ் ராசி போட்டதுக்கு. வெரி முக்கியமான விஷயம் இதான். உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் டாபிக்ல இதான் முக்கியமாக வரப்போகுது உங்களுக்கு. நீங்க இதுதான் வச்சு நீங்க வந்து உங்களுடைய டேட்டா செட் வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுவீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்கு. ஹெர்மிட்ரி மேட்ரிக்ஸ் போட்டிருக்கு. கான்ஜுகேட் மேட்ரிக்ஸும் வருதுல விளக்கமா போட்டு வரும்போது பாத்தீங்களா 2 1+1J எல்லாமே இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும். எத்தனை பேர் கான்ஸ்டா சொல்லுங்க. நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ்ல வந்து இது மாதிரி வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் போட்டிருக்கோம் சொல்லுங்க. ஸோ முடிஞ்சாச்சு நம்ம அது அப்புறம் பார்ப்போம். ஆல்ரைட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்மளுடைய ஸ்பெஷல் வெக்டார்ஸ் பார்க்க போறோம் சார். டவுட் இருக்கு யாருக்காச்சும்? சார் யாருக்கும் படிங்க. எத்தனை ஸ்பெஷல் வெக்டார் வந்து நம்ம முதல்ல எத்தனை வெக்டார் இதான் பார்த்து முடிச்சிட்டோம். ரியல் நம்பர் சிஸ்டம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் இது படிங்க சார். இப்ப என்ன பார்த்தோம் புதுசா படிங்க. யாராச்சும் என்ன பார்த்தது வரைக்கும் நம்ம யாராச்சும் படிங்க. ரியல் நம்பர் சிஸ்டம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம், what is algebra, what is linear algebra, how to read and understand algebraic expression. சார் இன்னொரு படிங்க யாராச்சும். இதெல்லாம் அடுத்து யார் படிங்க யாராச்சும்? ஒரு ஃபீமேல் வாய்ஸ் படிங்க யாராச்சும். சரி யாராவது படிங்க. அடுத்தது applications of linear algebra in data science, scalars versus vectors versus matrix versus tensors. 8 வந்து what is scalar, அப்புறம் ஸ்கேலார் பத்தி விளக்கமா எடுத்து நம்ம. ஓகேவா? அடுத்தது magnitude அது length of scalar. அப்படியே ஒரு நிமிஷம். மேக்னிடியூட் லென்த் ஆஃப் ஸ்கேலாருக்கு வந்து நம்ம வந்து பைத்தான்ல என்ன மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சு நம்ம என்ன மெத்தட் இருந்துச்சு? நாம் இருந்துச்சு. நாம் வந்து எது குறித்தா இருக்கும்? அந்த மெத்தட் வந்து எந்த சப்பேஜோட இருக்கும் உங்களுக்கு? இப்ப லீனியர் அல்ஜிப்ரா ஆமா லீனியர் அல்ஜிப்ரா இருக்கும் உங்களுக்கு பார்த்தோம். சரியா? அது நாம் மெத்தட் இருக்குது. ஒரு ஸ்கேலாருடைய நாம் என்னவா இருக்கும்? ஒரு ஸ்கேலாருடைய நாம் என்னவா இருக்கும்? ஒரு ஸ்கேலார் என்ன நான் வந்து இப்போ வந்து இப்போ 5ன்னு ஒரு ஸ்கேலார் வச்சிருக்கேன். 5.5 ஒரு நாம் ஒன்று வச்சிருக்கேன். இதோட நாம் கண்டுபிடிக்கணும். வேற என்ன நாம் இருக்கு? நாம் என்ன சார் வரும்? என்ன சார்? சரி யாருக்கும் சொல்லுங்க. சீனியர் சொல்லுங்க. 5.5. அவ்வளவுதான். ஒரு ஸ்கேலாருடைய நாம் வந்து அதே வழிதான் இருக்க போகுது. சரியா? சரி இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன்ப்பா. எனக்கு வந்து இப்போ வந்து 5.7 -5.7 ஒரு ஸ்கேலார் வச்சிருக்கேன். இதோட நாம் என்னவா இருக்கும்? 5.5.
5.7 வரும் சார். வண்டர்ஃபுல். ஏன் பாசிட்டிவ். சார்? அவ்வளவுதான். நாம எப்பவுமே நெகட்டிவ் இருக்கவே இருக்காது. சரிதானே? பாசிட்டிவ்ல தான் இருக்கு. வண்டர்ஃபுல். அதான் சார் விஷயம். சரியா போச்சு, அவ்வளவுதான். அதனால தான் அவன் ரெஃபரன்ஸ் பண்ணது. அப்ப பார்த்தோம்ல எப்படி வந்து மேக்னெட்டிக் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம் இல்லையா? அதை நம்ம வந்து என்பி டாட் நம்பையில உள்ள லினியர் அல்ஜிப்ரா சப் பேக்கேஜ் ஒன்று இருக்குது. அது உள்ள நம்ம வந்து நாம் மெத்தட்ல பார்க்கணும். அப்புறம் வெக்டார்ஸ் பார்த்தோம். வெக்டார்ஸ் என்ன ஜென்ரலா பார்த்தோம் எப்பவுமே. அப்ப வெக்டார் வந்து டேட்டா சயின்ஸ் வெக்டார் வந்து எப்படி பயன்படுது பார்த்தோம். முழுக்க முழுக்க டேட்டா சயின்ஸ் வந்து இதான் பயன்படுது. இதான் நம்மளுடைய மொத்த வெக்டார்னு பார்த்தோம். நம்ம டேட்டா சயின்ஸ் தான் வெக்டார்னு பார்த்தோம். நம்ம அப்புறம் வந்து நார்மல் வெக்டார் பேர் வந்து யூக்ளிடியன் வெக்டார் சொல்லலாம், இல்லைன்னா ஜியோமெட்ரிக் வெக்டார் சொல்லலாம். ஏன் ஜியோமெட்ரின்னு சொல்றோம்னாக்க வந்து ஒரு ஆரோ போட்டு காமிப்போம். ஜியோமெட்ரிக் வெக்டார் பார்க்கணும். அப்புறம் கோஆர்டினேட் பார்த்தோம். ஒரு டப்புல இருக்கும் 5,6 இருக்கும். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். பட் டைம் என்ன பண்ணணும், உங்க வெக்டாருக்கு வந்து 2 வேல்யூ இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கணும், ஒய் ஆக்சிஸ் இருக்கணும். ஓகே தானே? அதை பார்த்துங்க. இப்போ சப்போஸ் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் வெக்டார் வந்து பார்த்து நம்ம 5,7 இருக்கும். 7.5 இப்படி இருக்கலாம். 7.5 ஒரு 2 வேல்யூ இருக்கும். இப்படி இருக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 5, ஒய் ஆக்சிஸ் 7.8. சம்டைம்ஸ் என்ன பண்றோம், எனக்கு வந்து 7.8 மட்டும் கொடுத்துருந்தாங்கனாக்க அது என்ன செய்யணும்னாக்க வந்து இங்க வந்து 0ன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகேவா? அதாவது 0 எக்ஸ் வந்து 0ன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. சரியா? அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஜியோமெட்ரி வெக்டார் இருக்கும், அல்ஜிப்ரி வெக்டாருக்கு வித்தியாசம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கார்டீசியன் பிளான் என்ன பார்த்தோம், உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்த்தோம். 4 குவாட்ரண்ட் பார்த்தோம். கார்டீசியன் பிளானுக்கு 4 குவாட்ரண்ட் பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து அந்த குவாட்ரண்ட்ஸ் பார்த்து முடிச்சோம். வெக்டாருக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், மேக்னெட் பார்த்தோம். அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ், வெக்டர் சப்ஸ்பேஸ் பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமான டாபிக் வெக்டர் ஸ்பேசஸ், வெக்டர் சப்ஸ்பேசஸ் ரெண்டுமே முக்கியம். இப்போ நம்ம வெக்டர் ஸ்பேஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுலயும் முழுசா பார்க்கல. வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து 5 காம்பனண்ட் பார்த்தோம். ஒரு கார்டீசியன் பிளான் இருக்கும், ஒரு ஜீரோ வெக்டார் இருக்கும், அப்புறம் வந்து பிரைமரி வெக்டார், மெயின் வெக்டார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுலயே பிரைமரி வெக்டார் இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஒரு வெக்டார் 2 வெக்டாரை வந்து நம்ம ஆட் பண்றோம். வந்த ரிசல்ட் வெக்டார் வந்து அந்த வெக்டார் ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு வெக்டார் வந்து என்ன பண்றோம்னாக்க ஒரு ரியல் நம்பரால, அது மீன்ஸ் ஸ்கேலரால வந்து மல்டிப்ளை பண்ணும்போது புது வெக்டர் கிடைக்கும். அது என்ன பண்ண கிடைக்கும் உங்களுக்கு, அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்குன்னு பார்த்தோம். வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து 2 ஆப்ரேஷன் பண்ண முடியும். லீனியர் காம்பினேஷன் 2 தான் பண்ண முடியும். 2 வெக்டார் வந்து சம் பண்ண முடியும். இல்லைனாக்க ஒரு வெக்டார் வந்து ஒரு ஸ்கேலரால என்ன செய்ய நம்ம வந்து அதை மல்டிப்ளை பண்ண முடியும். இதான் பண்ணி பார்த்தோம் வெக்டர் ஸ்பேஸ். வெக்டர் ஸ்பேஸ் பத்தி நிறைய இன்னும் படிக்க போறோம். ஓகேவா? ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாபிக் ஒன்று இருக்குது, ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாபிக் ஒன்று இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்லேஷன் வேற, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற. நல்லா புரிஞ்சுங்க, அதை படிக்க போறோம். அப்புறம் வந்து ஆக்சிம்ஸ் பார்த்தோம். ஆக்சிம்ஸ்னா என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு ஃபேக்ட், ஏற்கனவே வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு தியரி உங்களுக்கு இருக்கு, இன்ஃபர்மேஷன். அதை கொண்டு போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரூன்னு சொல்லியாச்சே, அது கரெக்டானு செக் பண்ணி பார்க்கறோம் நம்ம. அது நம்ம என்ன பண்ணோம், 3 வெக்டர் எடுத்துக்கிட்டோம், யூவி டபிள்யூன்ட்டு. அப்புறம் வந்து சிடின்னு 2 ஸ்கேலர் எடுத்துக்கிட்டோம். நம்ம 10 ஆக்சிம்ஸ் பண்ணி பார்த்தோம். சரிதானே? அதாவது ஏன் ஆக்சிம்ஸ்னாக்க, ஆக்சிம்ஸ்னா ரூல்னு அர்த்தம். வெக்டர் ஸ்பேஸ்ல உள்ள ஒவ்வொரு வெக்டாரும் இந்த 10ஐயும் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். 10 ஆக்சிம்ஸையும் என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும் பார்த்தோம். 10 முடிச்சு பார்த்தோம். இதுதான் சார் 10 முடிச்சு உங்களுக்கு. ரைட்? இப்போ அடுத்தது வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங் வெக்டாருடைய டைப்ஸ் பார்க்க போறோம். சரியானா? 14 டைப் இருக்குது. 14க்கு கூற போட்டு வச்சிருக்கோம். ஒன்று பேர் உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஜீரோ வெக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜீரோ வெக்டர் எங்க இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஜீரோ வெக்டர் எங்க சார் இருக்கும்? எங்க இருக்கும் ஜீரோ வெக்டர் பை டிஃபால்ட்டா? எங்க சார் இருக்கும் ஜீரோ வெக்டர்? ஆரிஜின் இருக்கு சார். ஆரிஜின் வெக்டர் ஸ்பேஸ்ல ஆரிஜின் இருக்கும், வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். சரிதானே? வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். 5 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். 5 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்னாக்க அங்க 0 0 0 0 5 0 உள்ள வெக்டர் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஜீரோ வெக்டர் ஒன்று இருக்கும். 3 டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸ்னாக்க 0 0 0ன்னு 3 டைமென்ஷனல் ஜீரோ வெக்டர் ஒன்று இருக்கும். அந்த ஜீரோ வெக்டர் பேர் வந்து என்னன்னாக்க நல் வெக்டர்னு பேர் சார். இதுதான் ஜீரோ வெக்டர், நல் வெக்டர். இது மட்டும் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். யூனிட் வெக்டர் இருக்குது, பொசிஷன் வெக்டர் இருக்குது, கோ இனிஷியல் வெக்டர் இருக்குது, அப்புறம் லைக் அண்ட் அன்லைக் வெக்டர் இருக்குது, கோ பிளானர், கோ லினியர். இது மாற்றி போட்டுருக்கணும், தப்பா போட்டிருக்கு. ஆக்சுவலா அந்த ஆர்டர் தப்பு. கோ இனிஷியல், கோ பிளானர், கோ லினியர் 3 ஒன்றா வரிசையா வரணும். கோ இனிஷியல் வரணும், அப்புறம் வந்து கொலினியர் வரணும். சபி ஆர்டர் மாற்றணும். சபி ஞாபகம் வச்சுங்க. ரைட். கோ இனிஷியல் முடிச்சுட்டு கொலினியர் வரணும், அப்புறம் வந்து கோ பிளானர் வரணும், அப்புறம் லைக் அண்ட் அன்லைக். ஓகே சார். ஞாபகம் வச்சு மாற்றி. யூக்ளிட் வெக்டார், டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். இந்த பார்த்த ஞாபகம் இருக்கா? டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் இருக்கிறோம். சரியா? இப்போ என்ன வந்துக்கிறோம், இப்போ என்ன பண்றதுனாக்க அது ஸோ
என்ன பண்றோம்னாக்க வந்துட்டோம் செல்வி வந்து இப்போ தஞ்சாவூர்ல இருந்து என்ன பண்றோம்னாக்க சென்னை போறாரு, ஓகேதானே? சென்னை போறாரு. அவர் போக வேண்டிய இடம் வந்து சேலம் போகணும் இருக்கும், ஓகேதானே? அவர் வந்து சேலம் இங்க போகணும், இப்போ சேலம் போகணும், இப்போ தஞ்சாவூர் டு சென்னை வந்து சப்போஸ் 300 கிலோமீட்டர். சென்னை டு சேலம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 200 எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேவா? மொத்தம் எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காருனாக்க வந்து மொத்தம் 300 + 200 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிருக்காரு. இது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிருக்காரு. ஆனா நமக்கு என்ன பார்த்தோம், நமக்கு வந்து இது வந்து என்னது, இந்த இடத்துல டிஸ்பிளேஸ் வெக்டார் தஞ்சாவூருக்கும் சேலத்துக்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்குனாக்க வந்து ஒரு 4 கிலோமீட்டர் மொத்தமே இருக்கும். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அவர் வந்து தஞ்சாவூர் வந்து சேலம் டைரக்டா போகாம தஞ்சாவூர் வந்து சென்னை போயிட்டு அப்புறம் சேலம் இருப்பாரு. மொத்தம் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 500, சார் 300 + 200 500 இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னாலே டைரக்ட் ஸ்ட்ரைட் லைன் தஞ்சாவூர்ல இருந்து சேலம் வரைக்கும், சேலத்துக்குள்ள ஸ்ட்ரைட். இதான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். நம்ம அது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம், சரியா? ரைட். ஸோ இது பார்த்துக்கணும் நம்ம. அடுத்தது நம்ம நெல் வெக்டாரு சீர வெக்டார்னா என்ன, அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குதா சார்? ஃபீல் ஃப்ரீ. இது எல்லாமே நீங்க வந்து இப்போ என்னமா ஃபியூச்சர்ல நம்ம எந்த டாப் பண்ணாலுமே இது எல்லாமே சேர்ந்து தான் படிக்க போறது, எல்லாம் வரும் உங்களுக்கு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. நம்ம ரொம்ப விஷயம் 1 of 14 சீர வெக்டார் பார்த்துருவோம். அப்புறம் அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் போட்டுருங்க, நம்ம வந்து பார்த்துருவோம். நம்ம வந்து அப்புறம் ஸோ ரைட், நான் டேட்டா செட் வச்சிருக்கேன். அதில் வந்து என்ன பண்றாங்க, கஸ்டமர் வந்து ட்ராக் பண்றாங்க. ஒன்றும் கிடையாது, அந்த கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாரா இல்லையா, என்னன்னு வந்து எத்தனை வாட்டி பண்ணாப்புல இருக்கிறோம். இப்போ தளபதி இருக்காருனாக்க வந்து அப்புறம் அமேசான்ல போயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்ல போயிட்டு வந்து 2 வாட்டி போய் இப்போ அந்த அமேசான்ல போய் பொருள் வாங்கியிருப்பாரு, என்ன பொருள் வாங்கினாரு, எத்தனை வாட்டி வாங்கினா இருக்கிறோம், ஓகேவா? எத்தனை ஐட்ரேஷன், எத்தனை வாட்டி வந்துருக்காரு அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அப்போதான் ரியல் டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல உள்ள எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, எல்லாமே நீங்க என்ன செய்யணாக்க நீங்க சாதாரணமாக கிளிக் பண்ணாலே போய் செக் பண்ணிக்கணும், யார் கிளிக் பண்ணாங்க, எந்த ஐபி அட்ரஸ் கிளிக் பண்றாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க நார்மலா தெரியும் உங்களுக்கு இல்லையா? எத்தனை வாட்டி பொருள் வாங்குறீங்க, ஒரு மாசத்துல 4 வாட்டி வாங்குறீங்க. முதல் வாட்டி வாங்கும்போது வந்து என்ன பொருள் வாங்குனீங்க தெரியும் உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு வந்து அதான் உங்களுக்கு வந்து பேக் எண்ட் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க, சரியாண்ணா? சரி, இப்போ வந்து தளபதி வந்து என்ன பண்றாருனாக்க பொருள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. வடிவேல் என்ன பண்றாருனாக்க வந்து அவர் இந்த பொருள் வாங்கவே இல்லை. அப்ப என்ன வந்து வடிவேலுக்கு வந்து 4 காமிக்கும், சாரி வடிவேலுக்கு வந்து 0 ட்ராக்கிங், அவர் எந்த பொருள் வாங்கவே இல்லை ஆன்லைன்ல, சரியா? ஹி சப்போர்ட்ஸ் லோக்கல் ஃபார்மர்ஸ், அதான் நல்லது எப்போதுமே. அவர் வந்து லோக்கல் ஃபார்மர் சப்போர்ட் பண்றாப்புல, அவர் வந்து ஆன்லைன் வாங்கல. தளபதி வந்து என்ன பண்ணிருக்காருனாக்கா 4 வாட்டி போய் நம்ம வந்து வாங்கியிருக்காரு. அப்புறம் ஸோ நமக்கு இப்போ என்னன்னாக்க வந்து தளபதிக்கு வந்து என்ன காமிக்கணும்னாக்கா சீர வெக்டார் காமிக்கும், அதான் சீர வெக்டார். அதை வந்து அவர் எதுவுமே வாங்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ் ஏ நைஸ் மேன், இஸ் சப்போர்ட்ஸ் ஃபார்மர் அர்த்தம், சரி? அதுதான் நம்ம வந்து ரேட் அதை பண்ண போறோம் அப்படின்னு உங்களுக்கு அதை பார்த்துக்கணும். அந்த சீர வெக்டார் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்துக்கணும், சரி சார்? வெப்சைட் வந்து எத்தனை வாட்டி விசிட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்க வந்து வாங்கி அந்த கூடையில போட்டிருக்கீங்க, ஆட் பண்ணிருக்கீங்க, அப்புறம் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்றீங்க மொத்தம், அப்புறம் வந்து நீங்க நம்ம கஸ்டமர் சப்போர்ட் கொரி கேட்டிருக்கோம் இல்லையா, என் வெப்சைட் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, கிரெடிட் கார்டு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, நம்ம வந்து கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணி கொரி கேட்டிருக்கோம் இல்லையா. இது வந்து மாதிரி 4 இன்ஃபர்மேஷன் இருக்கு. உண்டு வெப்சைட் விசிட் 5 வாட்டி விசிட் பண்ணிருக்காரு தளபதி. ஐட்டம்ஸ் வந்து ஒரு என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்காருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, டேட்டா செட் இருக்கு. இது மாதிரி டேட்டா செட் இருக்கும் இல்லையா, 4 காலம் போட்டிருக்கு. 4 காலம் போட்டிருக்கு. இப்போ அதை வந்து எத்தனை வாட்டிலாம் வெப்சைட் விசிட் பண்ணிருக்காரு, எத்தனை ஐட்டம்ஸ் வாங்கியிருக்காரு, அப்புறம் வந்து மொத்த பர்ச்சேஸ் எவ்வளோ ஆக்கி போட்டு பண்ணிருக்காரு, கஸ்டமர் சப்போர்ட் ஃபோம்ல கேட்டிருக்காரா இல்லையா அப்படின்னு 4 லைன் இருக்குங்க. சரிதானா? இந்த இருக்குது 4 லைன் இருக்குங்க, ஓகேவா? பண்ணியாச்சு. 4 லைன் டேட்டா 4 போட்டுப்பாரு, 4 காலத்தில் இருக்குங்க. ஸோ இது வந்து இப்போ எத்தனை விசிட் பண்ணிருக்காரு, எத்தனை வாட்டி வந்து எவ்வளோ பொருள் வாங்கியிருக்காரு, இதெல்லாம் எனக்கு வந்து 4 காலத்துல 4 காலம் இந்த இடத்துல வச்சுங்க, இந்த இருக்குது, சரிதானே? இப்போ வந்து அவருக்கு வந்து என்னன்னாக்க வந்து இதில் இன்ஃபர்மேஷன் காமிக்கும். பட் வடிவேலுக்கு என்னன்னாக்க வந்து அவருக்கு வந்து வெக்டார் காமிக்கும். அந்த வெக்டார்ல எத்தனை வாட்டி காமிக்கும்னாக்க வந்து வெப்சைட் வந்து எனக்கு வந்து ஒரு 5 வாட்டி பார்த்துருக்காரு போயிட்டு, ஓகே தானே? 5 வாட்டி பார்த்துருக்காரு. ஐட்டம்ஸ் வந்து ஒரு 8 ஐட்டம் வந்து அவர் ஆட் பண்ணிருக்காரு. அப்புறம் 8 ஐட்டம் நமக்கு வந்து ஆட் பண்ணிருக்காரு, சரியா? ஒரு மொத்தம் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து கஸ்டமர் சர்வீஸை கால் பண்ணி 8 வாட்டி கூப்பிட்டுருக்காரு, 7 வாட்டி கூப்பிட்டுருக்காரு. இதுதான் அவர் டேட்டா இந்த இருக்கு. இது வந்து யார் டேட்டா? இது வந்து நம்மளுடைய தளபதி டேட்டா. இது ஒரு ரோ, இது மாதிரி வரிசையா இருக்க முடியா, இந்த இருக்கு. இதுதான் வெக்டார், அவரோட வெக்டார்.
இது வந்து தளபதி வெக்டார் இருந்தாரு. ஓகேவா? 5 5 8 5007 5 வாட்டி யூஸ் பண்ணிருக்காரு. 8 வாட்டி 8 பொருளை வந்து பார்ட்ல ஆட் பண்ணிருக்காரு. மொத்தம் அமௌண்ட் 5000 வாங்கியிருக்காரு. 7 வாட்டி என்ன பண்ணிருக்காருன்னா கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணிருக்காரு. டேட்டா செட் ஆச்சு. அப்புறம் அப்படியே வடிவெடுக்கு பாருங்க. இவர் என்ன பண்றாரு, இவர் லோக்கல் ஃபார்வர்டே பொருள் வாங்குறாப்புல. அப்புறம் ஆன்லைன்ல பண்ணவே இல்லை. அப்புறம் ஓகேவா? அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா போய் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து வெறும் 0,000 இருக்கும். 4 வேல்யூ இருக்கு. சரியா போச்சு. 4 கார்டு இருக்கும். இதுதான் நல் வெக்டார். இப்ப நல் வெக்டார் இதுக்கு யூஸ் பண்றோம்னாக்கா நம்ம இப்போ வந்து வடிவேலையும் தளபதியும் கம்பேர் பண்றோம். வடிவேலை விட எத்தனை டைம்ஸ் வாங்கியிருக்காரு பாருங்க. அப்படின்னா இப்ப அது பண்றோம்ல இப்ப அப்படின்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி போயிருக்காரு நமக்கு. அவர் 0 டைம்ஸ் 5 டைம்ஸ் 0 டைம்ஸ் 8 டைம்ஸ் 0 டைம்ஸ் 5 எவ்வளவு அமௌண்ட் 0 அமௌண்ட் 5000 அமௌண்ட். எத்தனை வாட்டி அவருக்கு கஸ்டமர் கேர் கூப்பிட்டுருக்காரு 0 டைம்ஸ் 7 டைம்ஸ் கூப்பிட்டுருக்காரு. ஓகே, இதுதான் ஜீரோ வெக்டார். ஸோ ஜீரோ வெக்டார் மிக மிக முக்கியமான விஷயம். ரைட்டா? அப்புறம் பாருங்க, இது பார்த்தோமா? இப்ப தெரியுமா உங்களுக்கு ஜீரோ வெக்டார் வந்து என்ன பண்ணுது? உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வெக்டார் ஆட் பண்ணுது. இது வந்து வடிவேலுடைய ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ற போது வெக்டரை மாற்றி வச்சுட்டேன். 4 காலம் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். இதை பாருங்க, இது வந்து தளபதி தானே. இங்க பாருங்க, இப்ப என்ன பண்றோம், தளபதி என்ன பண்றாருனாக்க வந்து 5 வாட் வெப்சைட் போயிருக்காரு. 8 பொருள் வந்து கார்ட் ஆட் பண்ணிருக்காரு. 5000 ரூபீஸ் போயிருக்காரு. 5000 ரூபீஸ் பொருள் வாங்கியிருக்காரு. கஸ்டமர் சர்வீஸை கால் பண்ணவே இல்லை. 0. சரி, உங்களுக்கு அப்புறம் ஸோ அப்போ என்ன இருக்குனாக்க இந்த இந்த டேட்டா செட்ல இந்த வெக்டார்ல இந்த ரோடு என்ன இருக்குனாக்க 3 வேல்யூக்கு வந்து டேட்டா இருக்குது. ஒரு வேல்யூக்கு 0 இருக்குது. ஸோ நம்ம 0 வந்து எப்படிலாம் வரணும்னு நம்ம என்ன பண்ணா பார்க்க முடியும். சான்சஸ் இருக்குது. இன்னொன்று இருக்கு பாருங்க, சான்சஸ் பாருங்க. 5 வாட்டி வெப்சைட் போயிருக்காரு. 8 பொருளை கார்ட் ஆட் பண்ணிருக்காரு. பர்ச்சேஸ் பண்ணல. ஓகே தானே? இதை வச்சு 0 ஆயிடும். ஆட் பண்ணி வச்சிருக்காரு, ஆனா பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. 0 வரும் உங்களுக்கு. இங்க பாருங்க, வெப்சைட்ல போயிட்டு நம்ம விசிட் பண்ணிருக்காரு. அவர் வந்து பொருள் வாங்கவே இல்லை, பார்த்துருக்காரு. அவ்வளவுதான். சரியா இது சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். வெக்டார் வடிவேலுடைய டேட்டா இருக்குல்ல, இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்டா. சரிதானே? இதுதான் விஷயம். இதை பேஸ் பண்ணி இப்ப தெரிஞ்சுங்க அப்படின்னு கொஞ்சம் இது பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம். இதுதான் நல் வெக்டார், ஜீரோ வெக்டார். ஸோ நம்மள வந்து அதான் அவர் வந்து என்ன கஸ்டமர் வந்து டிட் நாட் இன்ட்ராக்ட் வித் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பண்ணவே இல்லை. அந்த அப்படின்னா அவருடைய ட்ராக்கிங் பீரியடு மந்த் ஆஃப் ஆகஸ்ட்ல வந்து அவருடைய வடிவருடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து 000 எதுவுமே பண்ணவே இல்லை அவர். சரியா போச்சு, அவ்வளவுதான். சரி சார். அப்புறம் பாருங்க, இப்ப இன்னொன்று இருக்குல்ல. அப்புறம் இவங்களாம் இந்த ஜீரோ வெக்டார் எதுக்கு பயன்படுதுனாக்க வந்து ஐடென்டிஃபைங் இன்ஆக்டிவ் யூசர்ஸ். ஓகே தானே? இன்ஆக்ட் யூசர்ஸ் நம்ம வந்து டிக்ஷனரி மெத்தட் நம்ம பார்த்தோம். நம்ம அப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்போம் நினைக்கிறேன். போய் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எப்படி வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது நம்மளுடைய டிக்ட் மெத்தட்ல வந்து நம்ம டிக்ட் இருக்குல்ல, அதில் வந்து அதில் வந்து டிக்ட்ல ஐ திங்க் ஒரு 13 மெத்தட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து காமிச்சிருப்போம். நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் போய் பொருள் தேடுறீங்க, அந்த பொருள் இல்லைனாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், பேக்ஹெண்ட்ல போயிட்டு வந்து மெல்கோஸ் இந்த பொருளை தேடினாரு, அது இல்லை அப்படின்னு ஒரு டிக்ஷனரியை போய் சேவ் ஆகும். போயிட்டு ஒரு கீ வேல்யூ போய் ஒரு கீ வேல்யூ போய் என்னன்னாக்க வந்து அது ஸ்டோர் ஆகும். இருக்குது ஒரு ஸ்டோர் ஆகும். கீ வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். நான் தேடின ஐட்டம் என்ன, எத்தனை வாட்டி தேடினேன், அது இருக்கும். அப்ப சரி, இப்போ உங்களுக்கு வந்து இன்ஆக்டிவ் யூசர்ஸ்னாக்க இப்போ 100 இப்போ எனக்கு 100 கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துனாக்கா இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆயிடும். ரோ ஃபுல்லாக என்ன எனக்கு வந்து 0 ஆயிடும். அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து மந்த் ஆஃப் ஆகஸ்ட்ல வந்து எந்த ஆக்டிவிட்டி பண்ணவே இல்லைன்னு குறிக்கிறதுக்கு தேவை. இன்ஆக்டிவ் யூசர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், ஜீரோ வெக்டார் பயன்படுத்துறோம். உங்களுக்கு அப்புறம் பேஸ்ட் அண்ட் கம்பாரிசன். மற்றவங்களை விட எவ்வளவு இப்போ வடிவேலை விட அவர் வந்து 5 டைம்ஸ் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். 5 டைம்ஸ் போயிட்டு அவர் வந்து பொருள் வாங்கியிருக்காரு இருக்கும். அதான் பேஸ் லைன். அதுக்கு ஜீரோ பேக்கன்றது. அப்புறம் வந்து மிஸ்ஸிங் டேட்டா சொன்னல உங்களுக்கு. அப்புறம் மிஸ்ஸிங் டேட்டாக்கு என்ன பண்ற போது ஜீரோ வெக்டார் வந்து பயன்படுத்துறாங்க. அது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர். மிஸ்ஸிங் டேட்டாக்கு வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர். எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இல்லை, கஸ்டமரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாக்க, எனக்கு வடிவேல்னு நேம் மட்டும் தெரியும், எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னாக்க என்ன பண்ண போறோம், கொடுத்தோன்னே வடிவேல்னு ஒரு என்ன வச்சுக்கோங்க, ஒரு ரோ உண்டாக்கிடுவேன். அது டேட்டா போட மாட்டோம், வெறும் ஜீரோ போட்டு வச்சுப்போம். போட்டு வச்சுட்டு எனக்கு எப்பெல்லாம் அவரை பத்தி டேட்டா கிடைக்குதோ அப்ப ஆட் பண்ணிட்டு இருப்பேன். அது வரைக்கும் என்ன இருக்கும், எனக்கு வந்து எல்லா ரோவும் அந்த என்னுடைய இன்ஃபர்மேஷன்லாம் 000 இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். நேம் மட்டும் தான் இருக்கும். அதை பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனும் 000 வச்சிருப்பாங்க. அது பிளேஸ் ஹோல்டரா பயன்படுத்தணும். சரியா? இதுதான் உங்களுக்கு வந்து ரியல் டைம்ல வந்து நம்ம பண்றோம். இப்போ நம்ம வந்து போட்டு பார்ப்போம் எப்படி பண்றோம் அதை அப்படின்னு போட்டு பார்ப்போம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அப்புறம் நல் வெக்டார், ஜீரோ வெக்டார் பார்த்துங்க. இதை விட முக்கியமான விஷயம்,
நம்ம வந்து பின்னாடி வந்து என்ன பண்ண போறோம், ஒரு பேசிஸ் வெக்டார்னு பார்க்க போறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் வெக்டார், டிபெண்டன்ட் வெக்டார்னு பார்க்க போறோம். சரியா? அப்புறம் வெக்டர் ஸ்பேஸ்ல என்ன இருக்குனாக்கா பை டிஃபால்ட்டாவே ஒரு சில வெக்டர் இருக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. சரிதானே? இப்போ இது வந்து இப்போ யாரும் சொல்லுங்க எனக்கு, இது வந்து ஒரு இது எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ல இது மாதிரி எனக்கு என்ன இருக்குனாக்க ஒரு சிறு வெக்டர் பார்க்குறேன், வெக்டர் ஸ்பேஸ்ல போய் பார்க்குறேன், இது மாதிரி சிறு வெக்டர் ஒன்று இருக்குது. அப்போ அந்த வெக்டர் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் என்னவா சார் இருக்கும்? 4 சார். அவ்வளோதான் சார். அது வந்து அதான், அது வந்து 4 டைமென்ஷனல், n டைமென்ஷன்ல வந்து 4 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். அப்படின்னா எத்தனை காலம் இருக்குனாங்க, எத்தனை காலம் இருக்கு? ஒரு காலம் இருந்திருக்கும். அதான் சார் சரியா போச்சு விஷயம், அவ்வளவுதான். ஓகேவா? கிளியர். ஓகே, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு போய் ஒரு ஹெட்ஸ்அப் சொல்லி வைக்கிறேன், பின்னாடி பார்க்க போறோம். இப்போ இருக்குல்ல, இது வந்து இப்போ இது வந்து மெயின் வெக்டர் ஸ்பேஸ். ஞாபகம் வச்சுங்க, இது வந்து மெயின் வெக்டர் ஸ்பேஸ். சரியா சார்? உங்களுக்கு மெயின் வெக்டர் ஸ்பேஸ். இப்போ போயிட்டு என்ன பண்றோம், போயிட்டு அனுப்புறோம். அந்த காலம் இருக்கு பாருங்க. இப்போ வெப்சைட் விசிட், ஐட்டம்ஸ் ஆடட் டு கார்ட், பர்ச்சேசஸ் மேடு, கஸ்டமர் சப்போர்ட் கொரிஸ், 4 காலம் இருக்குல்ல. இப்போ போயிட்டு என்ன பண்ண போறோம், இது அப்புறம் நடத்த போறோம். ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, போயிட்டு நான் என்ன பண்றேன், இது வந்து வெக்டர் ஸ்பேஸ் 4 காலம் இருக்குதா. இப்போ வந்து அந்த வெப்சைட் விசிட்டையும் கஸ்டமர் சப்போர்ட் கொரி இருக்குல்ல, 2 காலத்தையும் ஏதோ ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு அதை ஏமாச்சுங்க, 2 காலத்தை ஆட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இதே வெக்டர் ஸ்பேஸ் வைக்காம தனியா ஒரு வெக்டர் ஸ்பேஸ் வைக்கிறேன். ஓகே தானே? எனக்கு வந்து ஒரு காலம் வைக்கிறேன், அது வந்து காலம் வச்சிருக்கேன். இப்போ ஒரு காலம் வச்சிருக்கேன். இப்போ ஒரு காலம் வச்சிருக்கேன், ஒரே ஒரு காலம் இருக்குது. இது வந்து இதுதான் மெயின் வெக்டர் ஸ்பேஸ். இது வந்து சப் ஸ்பேஸ். ஏன் இருக்குல்ல, சப் ஸ்பேஸ் இருக்கு. சரியா? சப் ஸ்பேஸ் இருக்குது. அதாவது நான் கொண்டு போயிட்டு அந்த 2 காலத்தை ஆட் பண்ணிட்டு இதே போயிட்டு இதே வெக்டர் ஸ்பேஸ் வைக்கல, நியூ காலம் ஆட் பண்ணி இங்கே வைக்கலாம். இதில் வைக்காம இன்னொரு டேட்டா செட், தட் மீன்ஸ் இன்னொரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றேன், சப் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு காலத்தை வந்து போட்டு வைக்கிறேன். ஓகே தானே? இதுல என்ன இருக்குன்னா உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கும். இப்போ காலம் நேம் வந்து ஏதோ ஒன்று வச்சுங்க, பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவிட்டீஸ், இல்லைனாக்கா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வடிவேல், ஹிஸ்ட்ரி ஆஃப்னு போட்டிருக்கோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் வடிவேல்னு போட்டு வச்சிருக்கோம். ஒரு காலம் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸ்பெல்லிங் கண்டுக்காதீங்க, ஜஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் வடிவேல்னு போட்டு வச்சிருக்கோம். ஒரு காலம் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. எனக்கு இது வந்து 4 காலம் இருந்துச்சு. எனக்கு அப்புறம் இதுல என்ன பண்றேங்க, 2 காலத்தை ஆட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு காலம் வச்சிருக்கேன். அது வந்து ஹிஸ்டரியா படிக்கணும்னு வச்சிருக்கேன். சரியா வச்சிருக்கேன். இது எத்தனை டைமென்ஷன் பார்த்தா சார்? இப்ப எத்தனை டைமென்ஷன் இருக்குல்ல? இப்ப 1 டைமென்ஷனல் டைமென்ஷன் இருக்கு. இது வந்து வெக்டர் ஸ்பேஸ், வெக்டர் சப்ஸ்பேஸா? சப்ஸ்பேஸ். ஏன் சப்ஸ்பேஸ் சொல்றீங்க நீங்க இதை? ஏன்னா இந்த ஹிஸ்டரியா படிவியல் எங்க வந்துச்சுனாக்கா என்னுடைய ஒரிஜினல் வெக்டார் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து 2 காலத்தை வந்து ஆட் பண்ணி ஏதோ ஒரு பிசினஸ் ப்ராசஸ் பண்ணி கொண்டாந்து ஒரு காலமா வச்சிருக்கேன். அதனால என்ன இருக்குனாக்கா இப்போ எனக்கு வந்து 1 டைமென்ஷன் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லுங்க எனக்கு. இப்போ எனக்கு வந்து அப்புறம் இதுல வந்து 4 காலம் இருந்துச்சு, ஒரிஜினல் வந்து 4 காலம் இருந்துச்சு. அதனால நீங்க வந்து 4 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் சொன்னீங்க. சரியா சார்? இப்போ வந்து இப்போ இது 1 டைமென்ஷன் இருக்குது இல்ல? இப்ப சரி, இப்போ 4 டைமென்ஷனா இருக்கும்போது எனக்கு வந்து அதுல வந்து அதனுடைய சீர வெக்டார் வந்து எப்படி இருக்கும்? 4 டைமென்ஷன் இருக்கும்போது சீர வெக்டார் எப்படி இருக்கும்? 4 டைமென்ஷன் இருக்கும்போது சீர வெக்டார் எப்படி இருக்கும்? எல்லாமே 0 போட்டுருப்பீங்க. சரியா? இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க வந்து இது வந்து 1 டைமென்ஷனல். இதுல வந்து எத்தனை, இது என்ன எத்தனை, இதுல வந்து சீர வெக்டார் எத்தனை இருக்கும்? எப்படி இருக்கும் சீர வெக்டார்? எதுவுமே இருக்காதுன்னு சார். வெக்டர் ஸ்பேஸ் சொன்னால கட்டாயம் உங்களுக்கு வந்து வெக்டர் ஸ்பேஸ் இருக்குன்னு சார் ரூல் இருக்கு. வெக்டர் ஸ்பேஸ்ல கட்டாயம் சிற வெக்டர் இருக்கணும். இங்க வந்து பாத்துட்டீங்க 4 டைமென்ஷன் இருந்துச்சு. 4 டைமென்ஷன் வந்து பாத்துட்டீங்க 4 0 இருக்குது. 3 டைமென்ஷனாக்கா 3 0 இருக்கும். 2 டைமென்ஷனா 2 டைமென்ஷன் இருக்கும். 1 இருக்கும். இப்ப சரி, இப்போ வந்து இப்ப இதுல வந்து 1 டைமென்ஷன் இருக்குது. இப்ப இதுல என்ன இருக்கும் சொல்லுங்க. இப்ப எத்தனை வெக்டர் இருக்கும்? சிற வெக்டர் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு 0. ஒரு 0 இருக்கும். ரைட், அப்படி இருக்கலாம். ஓகே, ரைட், ஒண்டர்ஃபுல். வேற ஆன்சர் இருக்குதா? சரி, இப்படி இருக்கும். அதாவது நீங்க வந்து இப்படி போட்டிருப்பீங்க. சரி சார். ஆனா வந்து நாங்க வந்து வெக்டர் ஸ்பேஸ் அவங்க என்ன சொல்றோம்னா சப்ஸ்பேஸ் படிக்கும்போது, ஓகேவா, நம்மளுடைய ஒரிஜினல் வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து எத்தனை இருந்துச்சோ அதுவும் இங்க இருக்கும் சொல்லிட்டு ஒரே ஒரு இருக்குல்ல. இது எப்படி இருக்குன்னா சொல்றாங்க அவங்க வந்து அப்புறம் இது வந்து 0 0 0 0 1 இருக்குமா. அதாவது எப்படின்னாக்க வந்து அதாவது எப்படி இருக்குனாக்க வந்து இதுல அங்க எத்தனை இருக்குதோ அதுல இருந்து எனக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கம்மியா இருக்குமா.
அப்படின்னு அதை படிச்சிருக்கோம். அதை நம்ம திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. அதை திருப்பி போட்டு காமிச்சிட்டு பண்ணணும். நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வேணா சொல்லி பாருங்க. ஐ மீன் ராங் ஆன்சர் நான் படிச்சிருக்கோம். அது மாதிரிட்டு ஒரு டைமென்ஷன் கம்மியா இருக்கும். வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து 4 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்க 4 டைமென்ஷன் 0 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்க ஒன்று கம்மியா இருக்கும். வெக்டர் ஸ்பேஸ்ல ஒன்று கம்மியா இருக்கும். அங்க 4 டைமென்ஷன் உள்ள ஒரு நல் வெக்டார் சிறு வெக்டர் இருந்துச்சுனாக்க அந்த வெக்டாருடைய சப்ஸ்பேஸ்ல வந்து அந்த 0 வெக்டார் இருக்குல்ல, அது வந்து 1 டைமென்ஷன் கம்மியா இருக்கும்னு நான் ஒரு படிச்சிருக்கேன். அது நீங்களும் ஒரு போய் பாருங்க. அது பண்ணி பார்க்க போறோம். அதை நம்ம வந்து அந்த வெக்டர் ஸ்பேஸ் சப்ஸ்பேஸ் வந்து விளக்கமா படிக்கும்போது பார்க்க போயிட்டு. ரைட். இப்ப பெரும் நம்பர் இப்ப தெரியும் உங்களுக்கு வந்து வெக்டார் நல் வெக்டார் சிறு வெக்டர் வந்து நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணும் பார்த்துருக்கோம். இன்ஆக்டிவ்ஸை கண்டுபிடிக்கிறது பார்த்துருக்கோம். ஒரு பேஸ்லைன் கம்பேர் பண்றதுக்கு வந்து கண்டுபிடிக்க போட்டிருக்கோம். நம்ம வந்து அப்புறம் சரியா டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் வந்து ஒருத்தர் என்னன்னாக்க வந்து உங்களுக்கு வந்து அந்த சிறு வெக்டார் இருந்துச்சுனாக்க வந்து அங்க வந்து எந்த வகையான ஒரு என்கேஜ்மெண்ட்டும் நடக்கிறாங்க அதை பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து மிஸ்ஸிங் வேலை ஃபில் பண்றதுக்கு 0 வச்சு போட்டு வச்சிருக்கோம். நம்ம இதான் பார்த்தோம். நம்ம இங்க பாருங்க ஒரு இந்த இருக்கு. இதான் சர்வீஸ். இந்த பாருங்க டேட்டா செட் போட்டிருக்கோம். கஸ்டமர் ஐடி, வெப்சைட் விசிட், அதே தான் நம்ம காமிச்சோம் இல்லையா. ஐட்டம்ஸ் ஆடட் அண்ட் கார்ட், பர்ச்சேஸ் மேடு பார்த்துருக்கோம். இப்போ சரிதான் கஸ்டமர் சப்போர்ட் கொரிஸ். இங்க இயருக்கு வேற பேர் போட்டுங்க. இப்போ வடிவேலு, இப்போ நீங்க வந்து இப்போ மாலதி, நம்ம தளபதினு போட்டுங்க. நீங்க போட்டுருங்க. ஸோ ட்ராக்கிங் பார்த்துருக்கோம். வெப்சைட் வந்து 2001 வருஷம் வந்து 5 வாட்டி விசிட் பண்ணிருக்காங்க. ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஃபுல் வெக்டார் 4 வெக்டார் இருக்குது. அப்புறம் 2002 பாருங்க எல்லாம் சிறு வெக்டார் இருக்கு பாருங்க. இதுதான் சிறு வெக்டார். சிறு வெக்டார் எங்க இருக்குனாக்க இந்த வெக்டர் ஸ்பேஸ் இருக்கு. இதான் உங்களுக்கு டேட்டா செட். இதான் வெக்டர் ஸ்பேஸ் தான் இது உள்ளே இருக்குது. ஞாபகம் இருக்கா? அப்போ எத்தனை வெக்டார் இருக்கு? சிறு வெக்டார் இருக்கு. அப்புறம் இப்போ 2 வெக்டார் வந்து எப்படி இருக்குனாக்க வந்து அதனுடைய 2002லையும் 2004க்கும் நம்மளுடைய ட்ராக்கிங் டேட்டா செட்டை போய் பார்க்கும்போது 0 வந்துருக்குது. 0 வந்துருக்குது. இதுதான் உங்களுக்கு சிறு வெக்டார். சரியா சார்? ரைட். ஸோ 2002லையும் 2004லையும் வந்து என்ன இருக்குது? இண்டிகேட்டிங் தேவர் இன்ஆக்டிவ்னு போட்டிருக்கோம். அந்த ட்ராக்கிங் பீரியட் 2002லையும் 2004லையுமே அதை செக் பண்ணி பார்க்கும்போது எந்த விதமான ஆப்ரேஷன் நடக்கலன்னா போட்டிருக்கோம். நம்ம இதான் விஷயம். நம்ம என்ன கேள்வினாக்க இப்போ 2004 இருக்கு. இது வந்து 2004 வருஷம் டிஸ்ட்ரிக்ட் பேர் தஞ்சாவூர்னு வச்சுங்க. ஓகேவா? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல 2004 போய் பார்க்குறாங்க. எல்லாம் 0 இருக்கு. அப்போ தஞ்சாவூர்ல உள்ளவங்க என்ன பண்றாங்கனாக்க வந்து ஆன்லைன்ல வந்து பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சு போயிட்டு நம்ம ஓகே தானே தெரிஞ்சுக்கிறாங்க. 2002லையும் பார்த்தா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து யாரும் பொருள் வாங்கவே இல்லை. 2004லையும் ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. அப்போனாக்கா என்னன்னாக்கா தஞ்சாவூர்ல உள்ளவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களை இப்போ என்ன பண்ண முடியும்? நீங்க கார்பரேட் மேனா என்ன பண்ண எப்படி திங்க் பண்ண முடியும்? திங்க் பண்ணுவாங்க. இப்போ ஏன் பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க? அந்த ஜியோகிராஃபி இருக்கு இல்லையா, அந்த தஞ்சாவூர் ஏரியா இருக்குல்ல, ஏன் அந்த மாவட்ட மக்கள் வந்து எந்த பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க? ஆன்லைன் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனை? அவங்களை எப்படி வாங்க வைக்கலாம்? அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ண முடியும்? விளம்பரம் கொடுக்காம வேண்டாமா? இதெல்லாம் நான் என்ன பண்ண போகும்போது செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த சிறு வெக்டரை பயன்படுத்தணும். சரியா? ஓகே சார், இதுதான் விஷயம். அப்போ இப்போ என்ன பண்ண போறோம்? மறுபடியும் என்ன பண்ண போறோம்? இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். இப்போ வேற என்ன மாதிரியான மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த முடியும்? நம்ம அந்த தஞ்சாவூர்ல உள்ள மக்களை வந்து ஆன்லைன் பக்கம் திருப்புறதுக்கு வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ், அது வேற விஷயம். ரைட், போட்டாச்சிருக்கோம். அடுப்ப பார்க்குறோம். உங்களுக்கு எப்பவுமே நம்ம சிறு வெக்டர் எப்பவுமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ எக்ஸ் ஒய் 2 ஆக்சிஸ் தேவைப்படும். உங்களுக்கு எப்பவுமே என்ன பண்ணும்? உங்களுக்கு எப்பவுமே ஒரு வெக்டாரோட சிறு வெக்டர் ஆட் பண்ணும்போது எந்த சேஞ்ச் நடக்காதுன்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு சரிதானே? அதை பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அது வந்து 1 ஆஃப் த ஆக்ஷன்ஸை பார்த்துருக்கோம். 10 ஆக்ஷன்ஸ்ல வந்து 1 ஆஃப் த ஆக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? ஒரு வெக்டாரோட நம்ம வந்து இன்னொரு வெக்டாரை வந்து நம்ம சிறு வெக்டர் ஆட் பண்ணும்போது ஒரிஜினல் வெக்டாருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. அது இன்டாக்டா இருக்கும். எந்த மாற்றமும் ஏற்படாம பார்த்துருக்கோம். சரிதானே? பார்த்துருக்கோம். சரி, வெக்டர் ஆட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுங்க. வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. மல்டிபிள்ல ஆட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுங்க. சரிதானே? அப்புறம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரியல் டைம் வாங்க உங்களுக்கு அப்படின்னாக்க நம்ம அந்த கயிறு இருக்கும்ல, ஒருத்தர் இருக்கும்ல, 2 பேருமே வந்து சேமா வந்து இருக்கிறாங்க. ஓகே தானே? நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க வந்து ஃபோர்ஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. ஒரு அது வந்து ஒரு இது வச்சுங்க, யூனிட் வச்சுங்க. 5 ஃபோர்ஸ் நீங்க இருக்கிறீங்க, இன்னொருத்தர் 5 ஃபோர்ஸ் ஆப்போசிட் இருக்கிறாங்க. அப்புறம் அப்போ கயிறு அந்த இடம் மூவ் ஆகாது. அப்படியே 2 பேரும் சேம் ஃபோர்ஸ் வந்து கயிறுல வந்து ஒருத்தர் அந்த லெஃப்ட்ல இருக்கிறீங்க, ஒரு ரைட்ல இருக்கிறீங்க. 2 பேரும் சேம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதனுடைய மூவ்மெண்ட் நடக்காதாங்க. நல் வெக்டர் அவ்வளவுதான். சேம் ஃபோர்ஸ் லெஃப்ட் ரைட்ல வந்து இருக்கும்போது அங்க என்னன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நல் வெக்டர் உண்டாகுது. இந்த இடத்துல
அதாவது டிஸ்பிளேஸ் நடக்கவே இல்லை, மூவ், அதாவது உங்களோட அந்த அந்த நீங்க வந்து மூவ் ஆகவே இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கவே இல்லை. சரியா? அப்ப என்ன உண்டாக்குனாங்கிறது வந்து நல் வெக்டர் உண்டாக்குது, அதான் சிற வெக்டர்னு பேர் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு பார்த்தோம்ல, உங்களுக்கு ஒரு ஸ்கேலார் இருக்குது, ஸ்கேலாரோடைய இப்போ என்னட்ட வந்து எனக்கு வந்து இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 2.5 ஒரு ஸ்கேலார் ஒன்று இருக்குது, இதனுடைய 3.4 ஒரு ஸ்கேலார் இருக்குது, இதனுடைய மேக்னிடியூடு எப்படி இருக்குன்னா 3.4 இருக்கும், படிச்சிருக்கோம். ஜீரோ வெக்டருடைய மேக்னிடியூடு எப்போதும் 0 தான் இருக்கும். ஏமாச்சு ஒவ்வொன்றா மெல்ல கொண்டு போயிட்டு இருக்கேன். சரியா? ஒரு என்ன ஆயிட்டு உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு வந்து ஜீரோ வெக்டரை பற்றி பார்த்தோம். அந்த ஜீரோ வெக்டர் பர்பஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் பர்பஸ்க்கு வந்து பயன்படுத்துகிறோம், இன்ஆக்டிவ் யூஸருக்கு பயன்படுத்துகிறோம், மிஸ்ஸிங் டேட்டாவுக்கு பயன்படுத்துகிறோம், பேஸ் லைன் கம்பேரிசன் யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து ட்ராக்கிங் பர்பஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஏரியாவில் வந்து ஏன் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஜீரோ வெக்டர் பயன்படுத்தணும். அப்புறம் ஒரு ஜீரோ வெக்டாரையும் ஒரு நார்மல் வெக்டாரையும், நார்மல் வெக்டாருக்கு இன்னொரு பேர் வந்து என்ன, யூக்ளிடியன் வெக்டார்னு பேர். சரியா? ஒரு நார்மல் வெக்டாரோட ஜீரோ வெக்டர் ஆட் பண்ணோம்னாக்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அதே சேம் வெக்டர் கிடைக்கும், எந்த பாதிப்பும் அது வெக்டாருக்கு ஏற்படாது. ஆட் பண்ணும்போது மல்டி கிடையாது, ஆட் பண்ணும்போது அது பார்த்தோம் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து இதான் பார்த்தோம். ஓகே தானே? இது நம்ம வந்து பார்த்தோம். மேக்னிடியூட் எப்போதும் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து ஜீரோ வெக்டார் இருக்கும், 0 தான் இருக்கும். மேக்னிடியூட் எப்போதுமே 0 தான் இருக்கும். ரைட் சார். அப்புறம் பாருங்க, இன்னொன்று இருக்குது. சப்போஸ் நான் ஒரு வெக்டார் ஒன்று போடுறேன், சும்மா உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிள் தான், படத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த இருக்குது. ஸோ இப்போ என்னன்னாக்க உங்களுக்கு இப்போ இது வந்து எக்ஸ் வந்து 2லேருந்து 4 வரைக்கும் மூவ் ஆகிருக்கும் பார்த்துட்டு இருக்கு, 4 வரைக்கும் போயிருக்கு. இல்லைனா 4 வரைக்குமோ இல்லைனா 0 போயிருக்கு. இப்போ இதுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு, நார்மல் வெக்டார் தானே, இதுக்கு வந்து என்ன இருக்குனாக்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, இந்த எண்டிங் பாயிண்ட் இருக்குது. அதாவது இது டெய்ல் வால், இது ஹெட் படிச்சிருக்கும் ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து போட்டிருக்கோம், இப்படிதான் வெக்டார் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கோம். ஒரு டெய்ல் வால் இருக்கும், இனிஷியல் பொசிஷன், இது இனிஷியல் பொசிஷன் இருக்கும், இது எண்டிங் எண்ட் இருக்கும், இது ஸ்டார்ட் எண்ட் இருக்கும். இது இனிஷியல் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், இது டெய்ல் ஹெட் எப்படின்னா சொல்றீங்க நீங்க. ஓகேவா? இருக்கும். இதே நார்மல் வெக்டார். ஜீரோ வெக்டாருக்கு வந்து என்னக்க ஸ்டார்டிங் பொசிஷன் அதான், எண்டிங் பொசிஷன் அதான், அப்படி இருக்கவே இருக்காது. சரிங்களா? அடுத்து பார்க்க போறோம். ஓகே தான். நம்ம என்ன பார்த்தோம், மேக்னிடியூடு வந்து என்ன பார்த்தோம், வந்து 0 பார்த்தோம். உங்களுக்கு வந்து நல் வெக்டாருக்கு, ஜீரோ வெக்டாருக்கு வந்து மேக்னிடியூடு, லென்த், நாம், இன்வாரியம், நாம் இருக்குல்ல, 0 பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு வெக்டாரோட நார்மல் வெக்டாருக்கு இன்னொரு பேர் வந்து யூக்ளிடியன் வெக்டார்னு பேர். ஓகே தானே? அந்த வெக்டாரோட நம்ம ஜீரோ வெக்டர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இம்பாக்டும் ஆகாது, அதனுடைய ஒரிஜினல் வெக்டர் அப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம்னாக்க நம்ம வந்து இனிஷியல் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் அதே இருக்கும், சேமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒன்றுமே நடக்கவே உங்களுக்கு இல்லை, இப்போ அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. நார்மல் வெக்டாருக்கு எப்படி இருக்கும்னாக்கா ஒரு இனிஷியல் பாயிண்ட் ஒன்று இருக்கும், எண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கும், டெய்ல் ஹெட் வால் தலை இருக்கும். ஜீரோ வெக்டாருக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து ரெண்டுமே சேமா இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும் பார்த்துருவோம். அதை என்ன பண்றோம் நம்ம வந்து இந்த ஓன்னு போட்டு இந்த இடத்துல மேலே ஒன்று போட்டுருக்கும் பாருங்க, இந்த ஒர்க்கில் போட்டிருக்குல அப்படி இதான் போட்டு ஓன்னு போட்டு ஒரு புதிய போட்டிருக்கோம். நம்ம ஆரோ இருக்காது. ஓகேவா? ஆரோ இருக்காது, ஏன்னா அதுக்கு வந்து என்ன இல்லை, டைரக்ஷன் கிடையாது, அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் விஷயம். ரைட். அப்புறம் பாருங்க, அப்புறம் ஜீரோ வெக்டர் எப்படி கிடைக்கும்னு பாருங்களேன். ஒரு வெக்டாரோடைய ஆப்போசிட் வெக்டாரால, இன்வர்ஸ் வெக்டாரால வந்து பண்ணோம்னா கிடைக்கும். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா உங்களுக்கு அப்புறம் வந்து இப்போ என்கிட்ட ஒரு வெக்டார் வச்சிருக்கேன். சப்போஸ் என்ன இருக்குனாக்க அப்புறம் எனக்கு 4,5 ஒரு வெக்டார் வச்சிருக்கேன். 4,5 வெக்டார் வந்து இந்த வெக்டார் வந்து இதனுடைய இன்வர்ஸ் அளவு பண்றேன், அதாவது -4 -5 இருக்குல்ல, இந்த வெக்டாரையும் இன்னொரு வெக்டார் ஒன்று இருக்குது, -4 -5 ஒன்று இருக்குது, -4 -5 இன்னொரு வெக்டார் வச்சிருக்கேன். ஓகேவா? ரெண்டாலையும் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா என்ன கிடைக்கும், அதுக்கப்புறம் 4 - 4 0, 5 - 5. ஓகேவா? 5 எனக்கு ஜீரோ வெக்டர் கிடைக்கும். ஒரு வெக்டாரு அதோட இன்வர்ஸ் ஆர் வந்து ரெண்டு சம்பந்தம்னா என்ன கிடைக்கும், எனக்கு வந்து ஜீரோ வெக்டர் கிடைக்கும் எனக்கு. அதான் பார்த்துங்க. இது வந்து டினோட்டட் பை ஓன்னு போட்டு நம்ம by adding a vector with its opposite vector or by subtracting two equal vectors இருக்கான். ரெண்டு ஈக்குவல் வெக்டர் என்ன பண்றோம், சப்ட்ராக்ட் பண்ணும்போது. சரிதானே? இப்போ 4,5 இருக்குது, இன்னொரு வெக்டார் வச்சிருக்கு 4,5. இதுதான் ஈக்குவல் வெக்டார்னு பேரு. பண்ணி படிக்க போறோம். இன்னொரு வெக்டார் ஒன்று இருக்கு 4,5 இருக்குது. ரெண்டு வெக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எனக்கு வந்து
ஜீரோ வெக்டர் கிடைக்கும் எனக்கு. ஈக்குவல் வெக்டர்னா என்னன்னு நம்ம படிக்க போறோம். அது வந்து நம்மளுடைய டைப் ஆஃப் வெக்டர் இருக்குது. ஈக்குவல் வெக்டர் படிக்க போறோம், இந்த இடத்துல படிக்க போறோம். ஸோ 2 ஈக்குவல் வெக்டர் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன போறோம், மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 0 வெக்டர் கிடைக்குது எனக்கு. சரியா, அது பார்க்கணும். அப்புறம் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து அதுக்கு டைரக்ஷன் இல்லவே இல்லை. அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட் சேமா இருக்கும். அப்புறம் வந்து ஒரு வெக்டரோடைய நல் வெக்டர் ஆட் பண்ணாக்க எந்த இம்பாக்டும் இருக்காது. ஒரிஜினல் வெக்டர் அப்படியே கிடைக்குன்னு பார்த்துருக்கோம். அவருடைய நாம் மேக்னிடியூட் 0ன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து அது வந்து டைரக்ஷன் கிடையாதுன்னு பார்த்தாச்சு, அவ்வளோதான் பார்த்துருக்கோம். அப்புறம் என்ன பார்த்துருக்கோம், நம்ம வந்து நம்ம அதை வந்து இப்போ நீங்கள் நம்ம கிராஃபில் நம்ம ஏரோ போட்டு பார்க்கும்போது, கிராஃபை பார்க்கும்போது என்ன இருக்கும், அது என்ன இருக்குனாக்கா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸும் 0, ஒய்யும் 0. ஸ்டார்டிங் பாயிண்டா தான், டெர்மினேட் பாயிண்ட் அதே தான், ரெண்டும் சேமா இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமா இருக்கும். இதுதான் சார் விஷயம். இதுதான் ஜீரோ வெக்டர் பத்தி உள்ள கான்செப்ட். இப்போ நம்ம வந்து அதை இதை தேரி படித்தோம். இப்போ நம்ம வந்து கோடு வச்சு ப்ரூவ் பண்ணி பார்த்துருவோம் நம்ம சரியா இல்லையான்ற. ஓகேவா, ரைட். அப்புறம் வந்து நம்மளுடைய டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்க வந்து அது தெரியாது. அது வந்து அது டைரக்ஷன் கிடையாது, அவ்வளோதான். ஜீரோ வெக்டர் வந்து டைரக்ஷன் கிடையாது, டிட்டர்மினேட் இன்டிட்டர்மினேட். இந்த எக்ஸாம் பார்த்தீங்க, இது நார்மல் வெக்டர். இதுக்கு வந்து டைரக்ஷன் ஒன்று இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு மேக்னிடியூட் வந்து 1, 3, 4, 5 இருக்கு, எப்பவுமே இருக்குங்களுக்கு. அப்புறம் ஜீரோ வெக்டர் வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது மட்டும் முடிச்சுட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடும். நம்ம முதல்ல இன்னைக்கு வந்து 14 வெக்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வெக்டர் போட்டு பார்த்துருவோம். ரைட், ஜீரோ வெக்டர் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ண போறோம். ஜீரோ வெக்டர் எல்லாமே ரியல் டைப்ல. ஓகே, நார்மல் தான். இந்த ஒர்க்ல இதான் ஜீரோ வெக்டர். சரியா போச்சு. 2 டைமென்ஷன் ஜீரோ வெக்டர் எடுத்துக்கிட்டாச்சு. பெருமனி பார்த்துக்கிட்டேன். நாம் கண்டுபிடிக்கிறோம். நம்ம இதில் உள்ள லினியர் அல்ஜிப்ரான்னு ஒரு சப் பேக்கேஜ் இருக்குது. அதில் தான் அந்த என் ஃபங்க்ஷன் இருக்கு எனக்கு. சரிதானே, நான் ஃபங்க்ஷன் இருக்கு கண்டுபிடிச்சு பார்க்குறோம் நம்ம. ஓகேவா, அப்புறம் பாருங்க. அப்போ என்ன பார்த்தோம்னாக்க நம்ம வந்து அதனுடைய 2,3 அந்த ஆப்போசிட் இருக்குல்ல, ஆப்போசிட் வெக்டார் இல்லைன்னா இன்வெர்ஸ் வெக்டார் பார்த்துங்க. -2 -3 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும், எனக்கு வந்து ஜீரோ வெக்டர் கிடைக்கும். பார்த்த முடியா, ஒரு வெக்டார் இருக்குது, அதனுடைய இன்வெர்ஸ் வெக்டார்னு சொல்லலாம், இல்லை ஆப்போசிட் வெக்டார் சொல்லலாம். 2,3க்கு வந்து -2 -3 ரெண்டையும் சம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எனக்கு வந்து ஜீரோ வெக்டர் கிடைக்கும். பார்த்துருங்க, சம் பண்ணி பார்க்குறேன் வரப்போகுது. அதை என்ன பண்ண போறப்ப தெரிய பார்த்துருவோம் உங்களுக்கு. அப்புறம் ஜீரோ வெக்டர் வந்து டைரக்ஷன் கிடையாது, மேக்னிடியூட் கிடையாது, அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, எண்டிங் பாயிண்ட் கிடையாது. சாரி, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேமா இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஜீரோ வெக்டர் பத்தி படிச்சது நம்ம. ஸோ ஜீரோ வெக்டர் இருக்குது, நாம் வந்து ஜீரோ இருக்கு பார்த்துட்டோம். நாம் இந்த போட்டு பார்த்தோம். ஓகேவா, ஜீரோ வெக்டருடைய யூனு வெக்டர் எடுத்துக்கிட்டேன், அதான் எனக்கு 0 0 2 டைமென்ஷன் வெக்டர் உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ நாம் வந்து ஜீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உங்களுக்கு. ரெண்டையும் அடிஷன் பண்ணி பார்க்குறேன். 2 வெக்டாரை, எது ஒரு நார்மல் வெக்டாரையும் அதனுடைய ஆப்போசிட் வெக்டாரையும் நம்ம வந்து சம் பண்ணி பார்த்தோம். அந்த சம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு வந்து 0 வெக்டர் கிடைக்குது. இப்போ சரியா, 0 வெக்டர் கிடைக்குது. இப்போ இந்த இருக்குல்ல, இதான் உங்களுக்கு வந்து இதான் 0 ரெண்டுமே u வெக்டர் v வெக்டர் பண்ணி பார்த்தாச்சு. எதுவுமே எக்ஸ்லையும் y தான் இருக்குது. u வெக்டர்ன்றது வந்து நீங்களா நம்ம எக்ஸ்பிளிசிட்டா பண்ணது u வெக்டர் இருந்தா இருக்குது. இதான் u வெக்டர். நம்ம வந்து இந்த வெக்டர் இருக்குல்ல, இது வந்து v வெக்டர். ரெண்டையும் நம்ம வந்து சம் பண்ணணும்ல, அந்த வெக்டர் ரெண்டுமே 0 தான் வருது எனக்கு. x ஆக்ஸ் 0, y ஆக்ஸ் 0. நம்ம சர்க்கிள் பெருசா போட்டு காமிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும். புள்ளி 2 இருக்குல்ல, அது வந்து v வெக்டர் பிளஸ் u வெக்டர் போட்டுக்காங்க. இதுதான் சார் நமக்கு வந்து 0 வெக்டர் இந்த வெக்டர் பத்தி உள்ளது சார். ஓகே, ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க சபி, நம்ம கொஞ்சம் டவுட் பேசுவோம்.